ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரோட கிருபையினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கும் கூட திருமணத்தை குறித்த 12 கேள்விகளையும் அதற்கு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பதில்களையும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒருவேளை நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இதை பத்தி கவலைப்பட வேணாம். இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போற தேவ பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றது. அதாவது நம்முடைய பாவங்களை இயேசப்பா சிலுவையில சுமந்து தீர்த்துட்டதுனால நம்ம ரட்சிக்கப்படுறோம், அதன் மூலமா நம்ம பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான டெசிஷன் என்னன்னா, திருமணத்துல நம்ம என்ன மாதிரி சாய்ஸ் மேக் பண்றோம், என்ன மாதிரி தேர்வு செய்யறோம் அப்படின்றதான். நம்ம வாழ்க்கை துணையை நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்றதுதான் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான டெசிஷன். இது உங்க வாழ்நாள் ஃபுல்லா வர்ற ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை நீங்க நல்ல வகையில கர்த்தருக்கு பிரியமான வகையில நீங்க உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பரலோகத்தையே பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க மோசமான தேர்வை உங்க வாழ்க்கை துணையா எடுத்தீங்கன்னா நரகம் மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கை. இந்த வீடியோல பரிசுத்த வேதாகமத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். நானா சொந்தமா எதுவும் சொல்ல போறது இல்ல. முதல் கேள்வி, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் என்ன தகுதியை என்னுடைய வாழ்க்கை துணையில் காண வேண்டும்? இன் அதர் வேர்ட்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன் என்னோட லைஃப் பார்ட்னருக்கு இருக்கணும்? ஒரே ஒரு தகுதி தான் பைபிள் சொல்லுது, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் பைபிள் சொல்லுது. அது என்னன்னா, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 39வது வசனம். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். வேதம் சொல்லுது, தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் அப்படின்னு. இதுதான் பைபிள் கல்யாணத்துக்கு வைக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். ஆங்கில வேதாகமத்துல பார்த்தோம்னா, she is at liberty to be married to whom she will only in the Lord. அதாவது அந்த பெண்ணுக்கு இஷ்டமானவனை கர்த்தருக்குட்பட்டவனுமா இருக்கிற எவனையாகிலும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த பெண் தனக்கு இஷ்டமானவனை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் கர்த்தருக்குட்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கர்த்தருக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனா ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறதோ இல்ல கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறதோ கர்த்தருக்கு உட்படுறது இல்ல. கர்த்தருக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். அவர் எனக்காக சிலுவையில மரித்ததுனால நான் பரலோகத்துக்கு போக போறேன், நான் கடவுளோட பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற உறுதி உள்ளவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்பொழுது நம்ம அந்த 1 கொரிந்தியர் 7:39 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தோட பேக்ரவுண்ட பார்ப்போம். அந்த காலத்துல, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு. ரோமர்களால மற்ற எல்லாராலையும் கிறிஸ்தவங்க அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பவுல் இது எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா, நிறைய ஆண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசத்தினால அடிச்சே கொல்லப்பட்டாங்க. இதனால அந்த ஆண்களை திருமணம் செய்திருந்த பெண்கள் விதவை ஆயிட்டாங்க. அந்த காலத்துல பெண்களோட முக்கியமான வேலை என்னன்னா, பிள்ளைகள் பெறுறது, அதாவது குழந்தை பெக்கிறது, குழந்தைய வளர்க்கறது. அந்த காலத்துல 1 குழந்தை 2 குழந்தை எல்லாம் பெக்க மாட்டாங்க, 7 குழந்தை 8 குழந்தை பெப்பாங்க. சோ குழந்தை பெக்கிறது, குழந்தைய வளர்க்கறது, சமையல் செய்யறது, இந்த 3 தான் மெயினா பெண்களோட வேலையா அந்த காலத்துல இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்களோட வேலை என்னன்னா, வெளியே எங்கேயாவது வேலைக்கு போய் பொருள் சம்பாரிச்சுட்டு வர்றது அல்லது பணம் சம்பாரிச்சுட்டு வர்றது. இவங்க சம்பாரிச்சுட்டு வருவாங்க, பெண்கள் சமைக்கவும் பிள்ளைகள் பெறுவதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த ஆண்கள் கொல்லப்படுறாங்க. இப்படி இவங்க கொல்லப்படும் போது இந்த பெண்கள் எல்லாம் விதவையாகிறாங்க, அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பொதுவா இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை கணவர் ஏதாவது கொலை கேஸ்ல உள்ள போயிட்டாவோ இல்ல ஏதாவது
கணவர் இறந்துட்டாவோ அந்த விதவைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களோட பிள்ளைங்கள் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும், அந்த 8 பிள்ளைங்களை வளர்க்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க விபச்சார தொழில ஈடுபட்டாங்க. அதாவது வேற வழியே இல்லை, கணவன் இல்லை, கணவன் உயிரோடு இல்லை அப்படின்றதுக்காக விபச்சார தொழில ஈடுபட்டாங்க. விபச்சார தொழில ஈடுபட்டாச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும், கஷ்டப்பட்டாச்சு நம்ம ஏதாவது பண்ணணும், தப்பு பண்ணியாச்சு நம்ம எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. அதாவது ஒரு பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவளோட புருஷன் ஏற்றுக்கொண்டதுனால அந்த புருஷனை கொன்னுட்டா மற்றவங்க எப்படி வேணா வாழலாம், மற்ற தப்பான வழியில கூட இறங்கலாம் உலகத்துல இருக்கிறவங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த மாதிரி விபச்சார தொழிலாம் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வயசு ஓரளவுக்கு அதிகமா இருந்தா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 45 வயசா இருந்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் வயது அதிகமா இருந்தா அவ ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் கர்த்தருடைய காரியங்களையும் ஈடுபாடா இருக்கணும், அவ இந்த விபச்சாரத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த பெண் ஒருவேளை சிறு வயதுல இருந்தா, உதாரணத்துக்கு 25 வயசு 30 வயசு 35 வயசு இந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்களோட கணவன் இறந்து அந்த பெண் விதவையாயிட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அந்த பெண் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு இஷ்டமானவனை பண்ணிக்கிட்டோம், whom she desires ஆங்கில வேதாகம் சொல்லுது, அவளுக்கு இஷ்டமானவளை பண்ணிக்கிட்டோம், ஆனா அவன் கர்த்தருக்குட்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இதுதான் பைபிள் நமக்கு காட்டுற வழிகாட்டுதல். பைபிள் நமக்கு கேட்கிற குவாலிஃபிகேஷன். நம்மளோட வாழ்க்கை துணைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை துணைக்கு பைபிள் காட்டுற குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவங்க கர்த்தருக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். சரி, கர்த்தருக்கு உட்பட்டவங்களா இருக்கிறது அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு உட்பட்டவங்களா இருக்காங்களா இல்லையான்னு நீங்க 3 விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். முதலாவது, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, whether he is born again, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க பேப்டிசம் எடுத்திருக்காங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இந்த சின்ன வயசுல சில சர்ச்சஸ்ல தெளிப்பு ஞானஸ்நானம் சொல்லுவாங்க, ஸ்பிரிங்க்லிங் பேப்டிசம் சொல்லி. குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு பாவம்னா என்னன்னு தெரியாதப்ப, குழந்தைக்கு இயேசுனாவே யாருன்னு தெரியாதப்ப, குழந்தைக்கு ஏபிசிடி கூட தெரியாதப்ப சும்மா தண்ணி தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானஸ்நானம் நான் சொல்லல. ரட்சிக்கப்பட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவரே என்னோட சொந்த ரட்சகர், இயேசுவே என்னோட சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லி எடுக்கிற அந்த முழுக்கு ஞானஸ்நானம், இம்மர்ஷன் பேப்டிசத்தை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிற பேப்டிசம் அவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இந்த பேப்டிசத்திலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நிறைய பேர் ஒரு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவ பையனை பிடிச்சிருக்குன்னா, சரி பேப்டிசம் தானே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக பேப்டிசம் எடுக்கிறது அல்லது அந்த பையனுக்காக பேப்டிசம் எடுக்கிறது, இது உண்மையான பேப்டிசமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நேசிச்சு அவருக்காக வர்ற அந்த பேப்டிசம் தான் உண்மையான பேப்டிசம். ஏதோ அந்த பொண்ணுக்காக அந்த பையனுக்கு இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் உண்மையே கிடையாது. அது நிலைச்சும் இருக்காது. அவங்க உண்மையான இருதயத்துல இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. சும்மா அந்த பையனுக்காக அந்த பொண்ணுக்காக சொல்லுவாங்க. இதை நீங்க நம்ப வேணாம். மூன்றாவது விஷயம், அந்த நபர் இயேசுவுக்கு எல்லாத்துலயும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, இயேசுவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒரு கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டு வர்ற கர்த்தருடைய பிள்ளையோட முக்கியமான அடையாளம் இதுதான். அவங்க கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது. சோ 3 விஷயம் தான் கர்த்தருக்கு உட்பட்டவங்களா இருக்கிறது தான். நம்பர் 1, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா. நம்பர் 2, அவங்க ஞானஸ்நானம் இருக்காங்களா. நம்பர் 3, அவங்க கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றதான். சோ ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அவங்க கர்த்தருக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். இதுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சப்போர்ட்டிங் வேர்ஸ் நான் கொடுக்கிறேன். என்னாகும் 36வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரை மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவங்களோட பிதாவின் வம்சத்தார்கள் மட்டும், the tribe of their father அப்படின்னு பைபிள் சொல்லுது, அவங்கள மட்டும் நீங்க அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும், இஸ்ரேல்ல 12 கோத்திரம் இருந்தாங்க. இந்த 12 கோத்திரத்துல நீங்க திருமணம் செய்யும் போது உங்களோட கோத்திரத்துக்குள்ள பண்ணணும். அதாவது உங்களோட பிதாவுக்கு, கோத்திர பிதாவுக்கு பிறந்த அந்த கோத்திரத்துக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக இதை சொல்றாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவறான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டக்கூடாது. வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் செய்து, பல திருமணங்களை செய்து
தப்பான உறவுகளில் ஈடுபட்டு, விபச்சாரத்தை ஈடுபட்டு, கொஞ்ச நாள் அந்த நாட்டுக்காரன் கூட வாழ்ந்து, கொஞ்ச நாள் இந்த நாட்டுக்காரன் கூட வாழ்ந்து, இந்த மாதிரி தவறான வழியில ஈடுபட்டக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் மூலமா தான் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். அதனால அவங்க தீட்டுப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. ஆனா சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க அந்த கோத்திர பிதாவுக்கு பிறந்தவங்களை அவங்க திருமணம் செய்யலாம், அவங்களுக்கு இஷ்டமானவங்களை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொன்னாரு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சோ நம்மளோட கோத்திர பிதா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிற எல்லாருமே கர்த்தருக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் பைபிள் வந்து சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலையும் இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் சொல்லுது. நம்மளோட அடுத்த கேள்விக்கு வருவோம். என்னுடைய திருமணம் என்னுடைய சாய்ஸா, கர்த்தருடைய சாய்ஸா? இதுதான் நிறைய பேர் கேட்கிற கேள்வி. இதுக்கு நான் சொல்ல போற பதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆனா அதான் உண்மை. பதில் என்னன்னா, உங்களுடைய திருமணம் உங்களோட சாய்ஸ் தான், கர்த்தருடைய சாய்ஸ் கிடையாது. கர்த்தர் உங்களை லீட் பண்ணுவாரு, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் சரியான பாதையில. ஆனா அந்த முடிவு எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய திருமணம் உங்களுடைய சாய்ஸ் தான், 100% உங்களுடைய சாய்ஸ் தான். நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கன்னா, கர்த்தர் எனக்குன்னு ஒரு பையனை பிறக்க வச்சிருப்பாரு, எனக்குன்னு ஒரு பொண்ணை கர்த்தர் வச்சிருப்பாரு, அந்த பொண்ணை நான் தேடணும், அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்காளோ, அந்த பொண்ணு எந்த வீட்டுல இருக்காளோ, அந்த பொண்ணு எங்க இருக்காளோ அதை நான் தேடுறதுதான் என்னோட வாழ்க்கை, அதை தேடுறதுதான் என்னோட பாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்லை. கர்த்தருடைய படைப்புல கர்த்தருக்கு உட்பட்டு இருக்கிற யாரும், கர்த்தருக்கு உட்பட்டு இருக்கிற யாரையும் திருமணம் செய்யலான்றதுதான் உண்மை. உண்மையை சொல்லணும்னா, கர்த்தர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாருன்னா, நீங்களே உங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்படி அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆனா கர்த்தர் நிறைய பைபிள்ல கைடன்சஸ் வச்சிருக்கிறார். அந்த வேதாகம கைடன்சஸ் படி உங்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்களோட முடிவுகளை நீங்க எடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நீங்க தான் உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து ஞானமா சூஸ் பண்ணணும். நீங்க ஞானமா சூஸ் பண்றதுக்கு தான் கர்த்தருடைய வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவியா இருக்கு. ஆக மொத்தம் இது உங்களோட சாய்ஸ் தான். ஆனா நிறைய பேர் நான் சொல்ற இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதுக்கு நான் இன்னொரு பதிலும் வச்சிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான டெசிஷன் எதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்றதுதான். ஏன்னா இந்த முடிவு தான் நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்களா இல்ல நரகத்துக்கு போக போறீங்களான்னு தீர்மானிக்கும். இந்த முடிவையே கர்த்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்றது இல்ல, இந்த முடிவையே கர்த்தரா எடுக்கிறது இல்ல. நீ வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு கர்த்தர் உங்களை கழுத்தை பிடிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்றது இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் நீ சூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இதை பாரு, கடவுளோட மகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாரு. நீ ஏற்றுக்கொண்டேன்னா உனக்கு பரலோகம் இருக்கு, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா விசுவாசித்தால் உனக்கு மீட்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா இயேசுவை நிராகரிக்கணுமான்ற சாய்ஸ், முடிவு யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதே போல கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எப்படி உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். பைபிள் படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசியில ஆக மொத்தம் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. கர்த்தர் உங்க கழுத்து பிடிச்சி இவனதான் கல்யாணம் பண்ணணும், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரு. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். நான் ஒரு பையன், நான் என்ன மாதிரி பொண்ணை என்னோட வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கணும்? பொதுவா ஆண்கள் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்னா, நம்மளோட மனைவி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன மாதிரி மனைவியை சூஸ் பண்ணணும்னு சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. பைபிள் சொல்லுது புத்தியுள்ள மனைவியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ப்ரூடென்ட் வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூடென்ட் வைஃப்னா அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப்னு அர்த்தம். அதாவது உங்களை புரிந்து கொள்ற வைஃப், அதாவது புத்தியுள்ள பெண், புரிந்து கொள்ற பெண், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பெண் உங்களுக்கு மனைவியா வரணும்னு வேதம் சொல்லுது. முதல்ல ஒரு குடும்பத்துல மனைவியோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பெண்கள் ஆண்களை விட அதிகம் யோசிக்கிறவங்களாகவும் அதிக புத்தி உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தா அதையே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதிக
ஞானம் உள்ளவர்களாகவும் அதிக புத்தி உள்ளவர்களாகவும் அதிகம் சிந்திக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. இந்த காரணத்தினாலதான் கர்த்தர் ஆண்களை குடும்ப தலைவர்களா வச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களே யோசிச்சு பெண்களே முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்களே தலைவராக இருந்துட்டாங்கன்னா ஆண்களுக்கு ஒரு ரோலே இருக்காது. அதனால நன்கு யோசிச்சு ஒரு காரியத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு பெண் ஒரு மனைவி கணவன் கிட்ட எடுத்துட்டு வரணும். கணவன் இதுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியோட ஃபங்க்ஷனாலிட்டி கணவனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, அந்த மனைவி ஒரு விஷயத்தை அவங்க செய்ய போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்கன்னா அந்த மனைவி சொல்லணும், எனக்கு ஒரு லிட்டர் நம்ம மாவு வாங்கினோம்னா இத்தனை ரூபா ஆகுது, ஒரு லிட்டர் மாவு 30 ரூபா வருது, இந்த ஒரு லிட்டர் மாவுல நம்ம இத்தனை தோசை ஊத்தலாம், 10 தோசை ஊத்தலாம், ஒரு தோசை 20 ரூபான்னு நம்ம வித்தா கூட 200 ரூபா நமக்கு கிடைக்கும். நம்ம 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 200 ரூபா சம்பாதிக்கலாம், 170 ரூபா நமக்கு லாபம். இதெல்லாம் ஒரு மனைவி யோசிச்சு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது எல்லாத்தையும் அந்த மனைவி எடுத்துட்டு கணவன் கிட்ட சொல்லணும். இந்த கணவர் என்ன பண்ணணும்னா, அவர் தான் குடும்ப தலைவர். அவர் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்ணணும். டெசிஷன், ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணணும். அதாவது புத்தியுள்ள ஸ்திரீய, ப்ரூடன்ட் வைஃப, அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப, புரிந்து கொள்ற வைஃப, ஒரு இன்டெலிஜென்ட்டான வைஃப நீங்க தேடணும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். நான் ஒரு பொண்ணு, நான் என்ன மாதிரி பையனை என்னோட கணவனா தேர்ந்தெடுக்கணும்? பொதுவா எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, என்னோட கணவர் ரொம்ப பணக்காரரா இருக்கணும், அவர் நிறைய சம்பாதிக்கணும், அவர் காசு எப்பவுமே அவர்கிட்ட நிறைய இருக்கணும், அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கணும், அவர் ரொம்ப ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 1வது வசனம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், அதாவது பெரிய பணக்காரங்களா இருக்கிறத விட, நிறைய பணம் சம்பாதிக்கிறத விட, நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, நல்ல பேர் இருக்கா அந்த பையனுக்கு, அதான் நம்ம பார்க்கணும். அதாவது பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்றதை விட நல்ல பேருடைய ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நிறைய பணம் வச்சிருந்து அந்த பணத்தை தண்ணி அடிக்கிறதுலையும் இல்ல போதைப் பொருள் வாங்குறதுலையும் இல்ல பெட்டிங் பண்றதுலையும் இல்ல நைட் கிளப் நைட் பார்ட்டி இதுல எல்லாம் சீரழிக்கிறவங்களை பார்க்கிலும், பணம் ஓரளவுக்கு சம்பாதிச்சாலும் நல்ல பேரோட, அதாவது அந்த சம்பாதிச்ச பணத்தை பொறுப்பான விதத்துல தேவைக்கு மட்டும் பயன்படுத்துற ஒரு கணவனை தான் தெரிந்து கொள்ளணும். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். தங்கத்தை விட வெள்ளியை விட தயையே நலம். இது ஆங்கிலத்தில் ஒரு வேர்ஷனை சொல்லுது, லவ்விங் ஃபேவர் தான் நலம் அப்படின்னு சொல்லி. நான் அதை வாசிக்கிறேன். A good name is rather to be chosen than great riches, and loving favor rather than silver and gold. Loving favor நம்ம தேடணும். loving favor உள்ள கணவனை நம்ம ப்ரேயர் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. காரணம் என்னன்னா, பொதுவாகவே ஆண்கள் எப்பவுமே பெண்கள் தங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஆண்கள் தங்களை லவ் பண்ணணும், அன்பு காட்டணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லவ்விங் ஃபேவர் யார் கொடுக்குறாங்க அப்படின்றதான் முக்கியம். நிறைய பணம் இருக்கிறத விட நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களா, சரியா? ரெண்டாவது, அவங்க நல்ல பேரோட இருக்காங்களா, அதாவது பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அவங்க கம்மியா பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை பொறுப்பா செலவு பண்ற நல்ல பேர் இருக்கு அவங்க கிட்ட. இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும், லவ்விங் ஃபேவர், அதுக்கப்புறம் நல்ல பேர். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண்களோட கேள்வி என்னன்னா, என்னோட கணவர் ஆவிக்குரிய ரீதியா ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கணும், கர்த்தருக்குள்ள ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்துருந்தீங்கன்னா உங்க எதிர்பார்ப்பு சரியே. இது எப்படி நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புறேன். ஃபயர் சர்வீஸ்ல, அதாவது நெருப்பு எங்கேயாவது பிடிச்சிச்சுன்னா அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு நிறைய ஃபயர் சர்வீஸ் மென்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த ஃபயர் சர்வீஸ் அதுல இருக்கிறவங்க பொதுவா ஒரு ஆபத்தான நெருப்புல ஃபயர் ஆக்சிடென்ட் எங்கேயாவது நடக்கும்போது இவங்க ஸ்ட்ரெச்சர்ல போய் அங்க பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டு வருவாங்க, அதாவது ஸ்ட்ரெச்சர் பெட்ல. இப்படி இவங்க தூக்கிட்டு வரும்போது
2 பேர், முன்னாடி ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போவாங்க அந்த ஸ்ட்ரெச்சரை, பின்னாடி ஒருத்தர் ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போவாங்க. அந்த படுக்கையை முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க. ஆனா இவங்க 2 பேரோட ஹைட்டையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ்ல இந்த வேகமா வந்து நெருப்புல அடிபட்டவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற அந்த ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போறவங்க, ஒருத்தன் குள்ளையா இருந்தான்னா இன்னொருத்தனும் குள்ளையா இருப்பான். ஒருத்தர் ஹைட்டா இருந்தாருன்னா இன்னொருத்தரும் ஹைட்டா இருப்பாரு. ஒரு குள்ளமானவனும் ஒரு ஹைட் ஆனவங்களும் அந்த ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போகவே மாட்டாங்க எந்த காலத்துலயும் ஃபயர் சர்வீஸ்ல. இதை எதுக்கு நான் ஒப்பிட விரும்புறேன்னா, ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய விதத்துல நல்லா வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வளர்ந்த ஆவிக்குரிய கணவரை தேடுங்க. ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய இதுல இப்பதான் ரசிக்கப்பட்டேன், நான் வந்து பெரிய லெவல்ல இயேசு கூட பெரிய உறவுல இல்லை அப்படின்னா அதற்கேற்ற ஒரு கணவரை நீங்க தெரிந்து கொள்றது நல்லது. ஏன்னா ஒருத்தர் ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப வளர்ந்தவங்களாகவும் ஒருத்தங்க ஆவிக்குரிய விதத்துல ரொம்பவே வந்து இப்பதான் வந்து ரசிக்கப்பட்டு இப்பதான் இனி நான் நிறைய விஷயம் எனக்கு தெரியாது, இயேசுவை பத்தியே தெரியாது, பைபிளை பத்தியே தெரியாது, எது கர்த்தருக்கு பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க இணைஞ்சாங்கன்னா உண்மையாலுமே நிறைய சங்கடங்கள் வரும், கஷ்டம் வரும். அதனால உங்களோட ஆவிக்குரிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்க ஆவிக்குரிய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் தேர்ந்தெடுங்க, அதற்கு ஈக்குவலா தேர்ந்தெடுங்க. சோ ஃபைனலா, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நிறைய பணம் இருக்கிறத விட நற்கீர்த்தியே, நல்ல பேரு தான் முக்கியம். பொன் வெள்ளியை பார்க்கலாம் தங்கம் வைரத்தெல்லாம் விட தயை, லவ்விங் ஃபேவர், அன்பு தான் முக்கியம். இதுதான் ஒரு கணவன் கிட்ட நீங்க பார்க்கணும். இதுதான் உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். என்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கர்த்தர் எப்படி எனக்கு லீடிங் கொடுப்பாரு, கர்த்தர் எப்படி என்ன வழி நடத்துவாரு? பொதுவா நமக்கு இருக்கிற தவறான நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம்னா கர்த்தரே நேரா நம்ம கிட்ட வந்து பேசணும், நான் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இயேசுவே நேரா வந்து பேசணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல ஒரு சிலர் வந்து கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமா என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு பல காலத்தை தாழ்த்துவாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல ஒரு தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட சொல்ல வைப்பாரு, கர்த்தர் நேரா வந்து இந்த தீர்க்கதரிசி மூலமா என்கிட்ட பேசணும். சுமதி யார் இந்த சுமதி நீ குமாரை கல்யாணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தவறு. ஏன்னா வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அதாவது யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்குற ஆலயம்னு பைபிள் சொல்லுது. சரி, பரிசுத்த ஆவியானவர் என்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி உதவுவார், எப்படி வழி நடத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்தின் மூலமா. நம்பர் 1, கர்த்தரோட வார்த்தையை நீங்க இரவும் பகலும் தியானிக்கும் போது, கர்த்தர் உங்க இருதயத்துல ஆளுகை செய்யும் போது உங்களுக்கு வர்ற டிசையர்ஸ் மூலமா, உங்களுக்கு வர்ற சாதாரண ஆசைகள் மூலமா கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். 2வது, நீங்க வந்து ஒரு அலையன்ஸை பத்தி நீங்க பார்த்துட்டு அதுக்காக பிரேயர் பண்ணும்போது, ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் அதுவா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, பீஸை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த 2 விஷயத்தின் மூலமாகவும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார், உங்களை வழி நடத்துவார். ஏன்னா வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ள ஆசையை உண்டு பண்றதும் கர்த்தர் தான். கர்த்தருடைய ஆவியானவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்க இடம் கொடுக்கும் போது உங்களுக்கு உங்க இருதயத்துல தங்குற ஆவியானவரே தம்முடைய ஆசையை, தம்முடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக வெளிப்படுத்துவார். இந்த பதில நீங்க தவறா இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது, தவறா வியாக்கியானம் எடுத்துடக்கூடாது. என்னன்னா நீங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு 3 சினிமா 4 சினிமா பார்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு, அல்லது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உலக பிரகாரமான நண்பர்கள் கிட்ட ஆபாசமான எல்லா விஷயத்தையும் போன்ல பேசிட்டு ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு, அது வந்து ஆவியானவர் தான் அந்த ஆசையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா முற்றிலும் அது போய். அதை வந்து நான் சொல்லவே இல்லை. நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்னா, வேதம் சொல்ற மாதிரி, சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்ற மாதிரி, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் நிலைப்பட்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மகள், அப்படிப்பட்டவங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற விருப்பங்கள் பரிசுத்த ஆவியானவரே தருவதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உலகம் அதில் உள்ள சிற்றின்பங்கள் இதுல எல்லாம் வாழ்ந்துட்டு ஆபாசமான பேச்சுக்களை உங்க நண்பர்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்க இருதயத்திலிருந்து வர ஆசை பரிசுத்த ஆவியானவரோடது இல்ல, அசுத்த ஆவியானது அல்லது சாத்தானோடது.
ஸோ கர்த்தருக்கு நேரம் கொடுத்து கர்த்தரோட பாதத்துல காத்திருக்கும் போது ஒரு அலையன்ஸை பத்தி நீங்க பேசும்போதோ அதை பத்தி பிரேயர் பண்ணும் போதோ இல்ல மற்றவங்க உங்க பேரை குறித்து பேசும்போதோ, மற்ற அந்த அந்த பெண் வீட்லயோ அல்லது அந்த ஆண் வீட்லயோ, அந்த பொண்ணு பார்க்குற பையன் வீட்லயோ அல்லது பையன் பார்க்குற பொண்ணு வீட்லயோ உங்களை குறித்து உங்க பேரை குறித்து கேள்விப்படும் போது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். மிகுந்த சமாதானம் உண்டாகும். கர்த்தர் தருகிற உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாத, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதற்கு நீங்க வேத வசனத்தோட ரொம்ப அட்டாச்சா இருக்கணும். அப்பதான் நீங்க பரிசுத்த ஆவியானவரோட சத்தத்துக்கும் இல்ல பிசாசோட சத்தத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். முதலாவது, நீங்க தினமும் வேதம் வாசிக்கணும். ரெகுலரா வேதம் வாசிக்கணும். இப்படி நீங்க ரெகுலரா வேதம் வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா சரியான நேரத்துல நீங்க ஒரு அலையன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் அதை பத்தி உங்களுக்கு பைபிள் மூலமா பேசுவார். எந்த ஒரு மனுஷனையும் நீங்க நம்ப வேணாம். நீங்க யாருமே உங்களுக்கு அறிவுரை சொல்லவும் வேணாம். பைபிள் மூலமாவே, பைபிள் இருக்கிற வசனத்தின் மூலமாவே கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க ரெகுலரா பைபிள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க திடீர்னு ஏதாவது நல்ல வசனத்தை எடுத்து நீங்க கரெக்டா அலைன்ஸ் பார்க்கும்போது அந்த நல்ல வசனத்தை பார்த்துட்டு போறது நான் சொல்லல. ரெகுலரா நீங்க பைபிள் படிக்கும் போது சரியான நேரத்தில் நீங்க அந்த அலைன்ஸ் கரெக்டா வரும்போது கர்த்தர் பைபிள் மூலமா உங்ககிட்ட பேசுவார். பைபிள் மூலமா கர்த்தர் உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்துல பேசும்போது நீங்க ஷுவரா நம்பலாத, அதுதான் கன்ஃபர்மேஷனே, அதுதான் ஷுவரிட்டி, அதுதான் உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பவுமே கான்பிடென்டா இருக்கலாம். இனி 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நீங்க கான்பிடென்டா இருக்கலாம். பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லல. பிரச்சனையே வந்தாலும் நீங்க கான்பிடென்டா இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வழி நடத்திருக்கிறார், கர்த்தருடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க ரெகுலரா பைபிள் படிக்கும் போது கர்த்தர் அந்த குறிப்பிட்ட நாள், அந்த அலையன்ஸ் வரும்போது இருக்கிற அந்த நாள்ல கர்த்தர் பைபிள் மூலமா உங்ககிட்ட பேசுவார். ரெண்டாவது, கர்த்தர் தருகிற அளவு கடங்காத ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். ஒரு சில அலையன்ஸ் வரும்போது உங்களுக்கு பீஸே இருக்காது, அதாவது நிம்மதியே இருக்காது. என்னமோ டிஸ்டர்ப்டாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு கலக்கமாவே இருக்கும், ஏதோ ஒரு க்ளூமியா, ஏதோ ஒரு ஒளி இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு கலக்கமா இருக்கும். அதாவது ஒரு டிஸ்டர்ப்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இட் இஸ் பெட்டர் டு லீவ் இட். கர்த்தரோட பாதத்துல நீங்க காத்திருக்கும் போது, கர்த்தர் சமாதானம் கொடுக்காத போது நீங்க அதை ரிஜெக்ட் பண்றதே நல்லதுதான். ஸோ நீங்க கர்த்தரோட ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய வேத வசனத்துல நீங்க ஒன்றா இருக்கும்போது, உங்களோட டிசையர்ஸ் மூலமா, உங்களோட மன விருப்பத்தின் மூலமா கர்த்தர் பேச வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல கர்த்தர் தருகிற சமாதானம், ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, அது நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரோட பாதத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிங்க. ரெகுலரா பைபிள் வாசிக்கும் போது பைபிள் மூலமா கர்த்தர் பேசுவாரு. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஒருவேளை அதுதான் உங்களோட வாழ்க்கை துணைனா மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். நான் எங்க போய் என்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது? இதுக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. நம்மளோட வேதாகமத்துல ஆபிரகாம் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். இந்த ஆபிரகாமுக்கு திருமண வயதுல ஒரு மகன் இருந்தார், ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ஆபிரகாம் ஆசைப்பட்டாரு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, எலியேசர் அப்படின்ற ஆபிரகாமோட வேலைக்காரனை கூப்பிடுறாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் என்னோட மகனுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல நீ போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, எலியேசர் கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமோட வேலைக்காரராகிய எலியேசர் ஆபிரகாம் சொன்ன மாதிரியே தூர தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு. ரெபேக்கா அப்படின்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு. எங்க வச்சு தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் ஒரு தண்ணீர் துறவு பக்கத்துல இந்த ரெபேக்காவை முதல் முறையா பாக்குறாரு. இதுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11வது வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இங்க எலியேசர் ஒரு பிரேயர் பண்றாரு கர்த்தர் கிட்ட. ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோட மகனுக்கு பொண்ணு தேடி நான் இந்த தூர தேசத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல குணமுள்ள புத்தியுள்ள ஸ்திரீயை எனக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்க தூரத்துல இருந்து தூர தேசத்துல இருந்து வந்திருக்கோம். நானும் என்னோட ஒட்டகங்களும். எனக்கும் என்னோட ஒட்டகங்களுக்கும் எந்த பொண்ணு தண்ணி கொடுக்கிறாளோ, கனிவா எங்களை நடத்துறாளோ, எங்களை அன்பா பரிவா பாத்துக்கிறாளோ, அந்த நல்ல குணமுள்ள பெண்ணை தான் நான் தேர்ந்தெடுக்கணும். இதை ஒரு அடையாளமா நீங்க எனக்கு செய்யுங்க. யார் நீங்க இந்த ஈசாக்குக்கு
திருமணம் பண்ணணும், எந்த பொண்ணு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சித்தமா இருக்கீங்களோ அந்த பொண்ணு எங்களுக்கு வந்து அன்பா கனிவா எங்களுக்கு தண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி எலியேசர் ப்ரே பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே ரெபேக்கா வர்றாங்க. கர்த்தர் சித்தத்தின்படியே ரெபேக்கா அந்த எலியேசருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. அதே போல அந்த எலியேசரோட ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. அதே போல வேதாகமத்துல இருந்த வேறொரு தேவ மனுஷரை பார்க்கிறோம், மோசே அப்படின்ற தேவ மனுஷரை. இந்த மோசேயும் தனக்கென ஜிப்போரா அப்படின்ற ஒரு மனைவியை தெரிந்து கொள்றாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல தெரிந்து கொள்றாங்க அப்படின்றதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களும் ஒரு தண்ணீர் துறவண்டையில தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இந்த தண்ணீர் துறவண்டையிலே உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அவரு ஒரு பொண்ணை பார்க்கிறாரு. அந்த பொண்ணு பேர் ஜிப்போரா. அந்த பொண்ணுகிட்ட சில பேர் கலாட்டா பண்றாங்க, ஆடு மேய்க்கிற சில பேர். நம்ம மோசே காப்பாத்தி விடுறாரு. அவர் காப்பாத்தி விட்டோம்னா அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு மோசேக்கு அந்த ஆக்சுவலா மோசே வந்து 7 பொண்ணுங்களை காப்பாத்திருப்பாரு. 7மே ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க. அப்படி அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை வந்து ஜிப்போரா அப்படிங்கிற பொண்ணை அந்த தகப்பன் வந்து மோசேக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இப்படிதான் மோசே கல்யாணம் பண்றாரு. சோ இந்த பல விஷயங்கள்ல நம்ம ஒரே வெளிப்பாடை தான் பார்க்கிறோம். சோ எலியேசர் ஆபிரகாமோட மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு தண்ணீர் துறவண்டையில போய் நிற்கும் போது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறாங்க. அதே போல வேற ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் துறவண்டையில தேவனுடைய மனிதனாகிய மோசேக்கு ஜிப்போரா அப்படின்ற ஒரு மனைவி கிடைக்கிறதா வேதம் சொல்லுது. சோ தண்ணீர் துறவுனா என்ன? இது பழைய ஏற்பாட்டுல வெறும் தண்ணீர் துறவு, தண்ணி குடிக்கிற தண்ணீர் துறவு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் துறவுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் புறப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் புறப்படும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சோ ஜீவ தண்ணீர் லிவிங் வாட்டர் எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேத வசனம். கர்த்தருடைய வார்த்தை எங்க பிரசங்கிக்கப்படுதோ, கர்த்தருடைய வார்த்தை எங்க நமக்கு கிடைக்குதோ அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று. சோ நமக்கு எங்க கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும்? சர்ச்ல தான் கிடைக்கும், சபையில தான் கிடைக்கும். சபை மட்டும் இல்ல, அது ஒரு பிரேயர் கேதரிங்கா இருக்கலாம், ஒரு பிரேயர் குரூப்பா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேயர் டவரா இருக்கலாம். சில பிரேயர் டவர்ல கூட அநேகர் தேவ செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையில மறுரூபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ சர்ச்சா இருக்கலாம், மெயினா சர்ச் தான். ஏன்னா ஜீவ தண்ணீர் வந்து சர்ச்ல தான் கிடைக்கும். ஜீவ தண்ணீர் வேத வசனம் எங்க பிரசங்கிக்கப்படுதோ அதான் ஜீவ தண்ணீர். சர்ச் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரேயர் குரூப், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரேயர் செல்லு, இல்லாட்டி ஏதாவது ஒரு சுவிசேஷ கூட்டமா கூட இருக்கலாம், அல்லது வந்து எதுவா வேணா இருக்கலாம். ஸோ எங்க ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கிடைக்குதோ, உங்களுக்கு எங்க வந்து கர்த்தரோட வார்த்தையை நீங்க ரெகுலரா பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, அது ஒரு சர்ச்சா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிரேயர் செல்லா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிரேயர் டவரா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேயர் கேதரிங்கா இருக்கலாம். எங்க உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்குதோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுதோ அந்த இடத்துல தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். 90% உங்களோட சர்ச் மையமா வச்சு நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல. ஏன்னா சர்ச்ல தான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். அடுத்த கேள்வி, எப்படி நான் ஞானமா சூஸ் பண்றது என்னோட வாழ்க்கை துணைய? இதுக்கும் நம்ம வேதத்திலே பதில பார்க்கிறோம். மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம். குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அதாவது கர்த்தர் சொல்றாரு, உங்களோட வெளிப்புற தோற்ற அழகை விட உட்புறம் ரொம்ப முக்கியம், இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி நான் இருதயத்தை தெரிந்து கொள்றது, உட்புறத்தை எப்படி நான் தெரிந்து கொள்றது, அவங்க இருதயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு எப்படி தெரியும், கர்த்தருக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்துல வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க மனசெல்லாம் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் உங்க வாயில வார்த்தையா வரும்னு பைபிள் சொல்லுது. ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தத்துக்கும் உங்களோட திருமணத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். 1 மாசம் கேப் இருக்கும், அட்லீஸ்ட் சில வாரங்களாச்சும் கேப் இருக்கும். இந்த நேரத்துல அந்த அந்த வந்து உங்களோட அலையன்ஸ் பார்த்துருக்கிற அந்த பெண் வீடோ இல்ல பையன் வீடோ
அவங்களோட நீங்க அடிக்கடி இன்டராக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லது வந்து அந்த பையன்கிட்டயே அல்லது அந்த பொண்ணுகிட்டயே நீங்க வந்து இன்டராக்ட் பண்ற ஒரு சூழ்நிலை அமையும். இப்படி அமையும் போது அவங்களோட பேச்சை நீங்க கவனிங்க. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில எது முக்கியம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்களோட கேரக்டர் எப்படி, இதெல்லாம் நீங்க வந்து நல்ல கவனமா அலசி ஆராயணும். ஒரு வேளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பையனை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ நீங்க வந்து ரொம்ப தவறான ரியலி பேட் திங்ஸ், ரொம்ப தவறான கேவலமான விஷயங்கள் ஏதாவது நீங்க கேள்விப்பட்டு அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க அந்த திருமணத்தை வித்ட்ரா பண்றது நல்லது. அதாவது அந்த திருமணத்தை நிறுத்துறது நல்லது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இப்போ வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், இப்போ வந்து திருமணம் நின்றுச்சுன்னா வந்து என்னோட அப்பாவுக்கு பிடிக்காது, என்னோட அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி, என்னோட அப்பா தான் சொன்னாங்க, அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா போய் கஷ்டப்பட முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதுக்கு ஒரு 10 நாள்ல வருத்தப்பட்டுட்டு போயிடுறது நல்லா இருக்கும். ஸோ வந்து அவங்கள பத்தி உண்மையாலுமே ஏதாவது தவறா நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, ஏன்னா வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து அந்த குடும்பத்தோட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். அவங்க வந்து உண்மையாலுமே வந்து கர்த்தரோட பிள்ளைகளா, இல்லை வந்து ரொம்பவே மோசமானவங்களா, உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு நல்ல குடும்பத்துல இருந்தா வர்றாங்களா, இல்லை வந்து வேற ஏதாச்சும் நோக்கத்தோட வர்றாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த பெண்ணோ அந்த பையனோ உண்மையாலுமே மோசமானவங்க, அவங்க ஏற்கனவே வேற ஒருத்தவங்களோட தவறான உறவுல இருக்கிறாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயம் உண்மையா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் பெட்டர் டு லீவ் தட் மேரேஜ். அதை விட்டுறது நல்லது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதுக்கு இந்த ஒரு 10 நாள் கவலைப்படுறது வந்து ஒரு தப்பே கிடையாது. மற்றவங்க என்ன யோசிப்பாங்க நம்மளை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க, அதெல்லாம் பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. போல்டா டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, பைபிள்ல டேட்டிங் அலௌடா, டேட்டிங் பண்ணலாமா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை துணையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்கள கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் நான் போலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இது வேதத்தின்படி முழுக்க முழுக்க தவறானது. நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் டேட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க தவறானது. நம்ம நாட்டுல பெருசா டேட்டிங் இல்ல, ஒரு சில மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இப்பவே வந்துருச்சு. ஆனாலும் இதை பத்தி சரியான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புறேன். பொதுவாகவே இந்த டேட்டிங் வந்து கடைசியில எங்க முடியும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தவறான நோக்கத்துல, தவறான விஷயத்துலதான் இந்த டேட்டிங் முடியுது. சோ அதை வந்து ஒருபோதும் பைபிள் அட்வொகேட் பண்ணாது. வேதத்தின்படி அது வேசித்தனம், அது வந்து தவறு, கர்த்தருக்கு விரோதமான பாவம். அப்புறம் எப்படிதான் நான் என்னோட வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்றது, அவங்கள பத்தி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க ஏதாவது குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடலாம். அதாவது நீங்க 2 பேர் மட்டும் தனியா பண்ணாம குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு நல்ல விஷயத்துல நீங்க ஈடுபடலாம். உதாரணத்துக்கு ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணலாம். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவங்களோட குறைகள் நிறைகள் உங்களுக்கு தெரிய வரலாம். சர்ச்ல சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு காஸ்பல் மீட்டிங் நீங்களா சேர்ந்து ஒரு குழுவா நீங்க பண்ணும்போது அவங்களோட நிறை குறைகளை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஒரு கொயர்ல இருக்கும்போது நீங்க அவங்களோட நிறை குறைகளை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அல்லது வந்து அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமா 7 பேர் 8 பேர் நீங்க போகும்போது அவங்களோட நீங்க போகும்போது ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு குரூப்பா நீங்க போய் இப்போ ஒருத்தரோட குறை நிறைகள் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இயேசுவோட காரியத்துல தான் பண்ண முடியல. ஒரு ஆபீஸ் ஒர்க்ல கூட, ஒரு காலேஜ்ல ஒரு ஆபீஸ் ஒர்க்ல ஒரு டீமா, ஒரு டீம் ஒர்க்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்களோட குறைகள் என்ன, அவங்களோட நிறைகள் என்ன. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா நல்லவங்க, குறை நிறைகள் உங்களுக்கு தெரியும். இந்த குரூப் ஒர்க்ல நீங்க ஈடுபடலாம், அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒருபோதும் டேட்டிங்ன்ற விஷயத்த நீங்க செஞ்சிடவே கூடாது. இது கடைசியில் இந்த டேட்டிங் வந்து வேசித்தனத்துல தான் போய் முடியும், ஃபார்னிகேஷன்ல தான் முடியும். அது வந்து பைபிள்ல வந்து பைபிள் படி அது வந்து கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஒருபோதும் தனியா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட எங்கேயும் போயிடக்கூடாது. குழுவா சேர்ந்து செய்யற ஒரு நல்ல காரியத்தில், ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ஒரு சின்ன சில்ட்ரன் மினிஸ்ட்ரியா இருக்கலாம். குழுவா ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்து பண்ணும்போது இப்போ நீங்க வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். நல்லா நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேவிட் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷன் வந்து இப்ப நிறைய பாடல்கள்லாம் எழுதி நல்ல ஃபேமஸா இப்ப இருக்கிறாரு. ஒரு நல்ல ஊழியக்காரர். அவர் எப்படி வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா நல்ல விஷயமா இருந்துச்சு. இவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, 2 பேருமே நல்ல ஃபேமிலி. அந்த பையனும் டேவிட் விஜயகாந்தும் ஒரு நல்ல ஃபேமிலி, அந்த பொண்ணும் அந்த சிஸ்டரும் ஒரு நல்ல ஃபேமிலி. இவங்க வந்து அலையன்ஸ் பாக்குறதே ஒரு ஆராதனை கூட்டம் மாதிரி நடத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வர்ஷிப் லீட் பண்ற மாதிரி. இப்ப திருமணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிள்ளைங்க எல்லாம் இப்ப பிறந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஆராதனை வீரர்களாக
யூடியூப்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அலையன்ஸ் பார்க்குற விஷயத்தை ஒரு ஆராதனை வர்ஷிப் கூட்டம் மாதிரி, அவங்க வர்ஷிப் மீட்டிங் மாதிரி, இந்த பொண்ணு மணப்பெண் வந்து வர்ஷிப் பண்ற மாதிரி, அதை வந்து இவங்க பார்க்குற மாதிரி அது ஒரு அருமையான விஷயமா பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு காரியம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு குரூப்பா, உங்களோட அப்பா அம்மா எல்லாரும் இருக்கும்போது ஒரு குரூப்பா ஒரு வர்ஷிப் மீட்டிங் இந்த மாதிரி கூட நீங்க கண்டக்ட் பண்ணலாம். அதன் மூலமா அவங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, எதற்காக கர்த்தர் திருமணத்தை நியமித்தார்? எதுக்காக கர்த்தர் இதை டிசைன் பண்ணியிருக்கிறார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை ஆங்கிலத்தில் சொல்லும் போது a comparable mate, a comparable help அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இன்னொரு வருஷம் சொல்லுது ஹெல்ப் மீட் அப்படின்னு சொல்லுது. ஒரு உதவிக்கு ஒரு துணையாக இருக்கும்படி, ஏற்ற துணையா, அவனுக்கு ஏற்ற துணை, a comparable mate, a comparable help meet அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கணும், அவனுக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் படைக்கிறாரு. இதை விட முக்கியமான வெளிப்பாடு திருமணத்துல என்னன்னா, திருமணத்தில் இருக்கிற கணவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். திருமணத்தில் இருக்கிற மனைவி சபைக்கு அடையாளமா இருக்காங்க. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப 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 மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாகிய சபை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு சபை தம்முடைய ஜனங்கள் மீது, தம்முடைய சபை மக்கள் மீது நேசம் வச்சிருக்கிறாரோ, அதே போல ஒரு கணவனும் அந்த மனைவி மேல நேசம் வைக்கணும், அன்பு வைக்கணும். அதே போல அந்த சபை எப்படி கர்த்தரை ஆராதிக்குதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஆராதிக்குதோ, வர்ஷிப் பண்ணுதோ, அது மாதிரி அந்த மனைவி கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது கணவன் லவ் பண்ணணும். நமக்காக லவ் பண்ணி தான் இயேசுப்பா நமக்காக சிலுவையில மரித்தார். அது மாதிரி கணவன் அந்த மனைவியை லவ் பண்ணணும், இயேசு சபைக்காக உயிரை கொடுத்த மாதிரி. அதே மாதிரி அந்த மனைவி எப்படி சபை வந்து இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்குதோ, வர்ஷிப் பண்ணுதோ, அதே போல அந்த மனைவி வந்து அவங்களோட கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். அதே போல திருமணத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. வேதம் சொல்லுது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அதாவது தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி, காட் ஃபியரிங் ஜெனரேஷன், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததி, ஒரு ஜெனரேஷனை நீங்க உருவாக்கணும், நீங்க வளர்த்து எடுக்கணும். இந்த பூமிக்கு கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தர் மேல அன்புள்ள ஒரு குழந்தைய நீங்க வளர்த்து அவனை ஆளாக்கணும், அவளை ஆளாக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய சித்தம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. இதுக்காக தான் நீங்க திருமணம் பண்றீங்க. ஒரு குழந்தையை பெற்று தேவ பக்தி உள்ளவனா அவனை வளர்க்கணும், கர்த்தருக்கு பிரியமானவனா, கர்த்தரை நேசிக்கிறவனா, கர்த்தரை ஆராதிக்கிறவனா அவனை நீங்க வளர்த்தணும். அதுதான் திருமணத்தோட நோக்கம். இன்னொன்னு, நீங்க தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்தாதான், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாதான் கர்த்தர் உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு பராமரிக்கிறார் அப்படின்னு கர்த்தருடைய அன்பை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும், நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தையை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான கேள்வி. அதாவது கேள்வி என்னன்னா, திருமணத்துல என்னோட வாழ்க்கை துணை என்ன ஜாதின்னு நான் பார்க்கலாமா, அவங்க என்ன காஸ்ட்னு நான் பார்க்கலாமா? பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஜாதியே கிடையாது. ஒருத்தர் கிறிஸ்தவனா இருந்தானா, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா இருந்தானா, அவனுக்கு ஜாதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. அந்த காலத்துல யூதர்கள் தான் நம்ம தான் கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம தான் கர்த்தருடைய ஜனங்கள், நம்ம மட்டும்தான் கர்த்தருடைய ஜனங்கள், புறஜாதிலாம் வேஸ்ட், குப்பை அப்படின்னு, நாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல புறஜாதிகளை. நம்ம தான் புறஜாதிகள், ஜென்டைல்ஸ் அப்படின்னா. யூதர்கள் தவிர எல்லாருமே ஜென்டைல்ஸ். ஆனா
புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்த பிறகு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் ஆபிரகாமுடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரராக இருக்கிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உரிமை உள்ளதா இருக்கு. அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தனால நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்கும். கடவுளோட வார்த்தைக்கு உரிமை பாராட்டுகிறவர்களா இருக்கும். அதுதான் புத்திர ஸ்வீகாரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. உரிமையுள்ள புத்திர ஸ்வீகாரர்களா நம்ம இருக்கோம். வேதம் சொல்லுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு யூதன் ஒன்றும் இல்லை, கிரேக்கன் ஒன்றும் இல்லை, அடிமைன்னு ஒன்றும் இல்லை, சுயாதீனன்னு ஒன்றும் இல்லை, ஆணுன்னு ஒன்றும் இல்லை, பெண்ணுன்னு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்க எல்லாருமே கர்த்தரோட பிள்ளைகள். நீ ஒரு பையன்னா நீ கர்த்தரோட பிள்ளை, நீ ஒரு பொண்ணுன்னா நீ ஒரு கர்த்தரோட பிள்ளை. எல்லாருமே கர்த்தரோட பிள்ளைகள். இல்ல ஜாதியே கிடையாது, எந்த ஜாதியுமே கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள எந்த ஜாதியுமே கிடையாது. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜாதி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் பைபிளே படிக்கல, அவனுக்குள்ள கிறிஸ்துவே இல்லை. கிறிஸ்து இல்லாத ஒருத்தன், வேதத்தை மதிக்காத ஒருத்தன், கர்த்தரோட வார்த்தையை குப்பையா நினைக்கிற ஒருத்தன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்கிறான். ஒரு விஷயத்த தப்ப வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்றதுனால அது சரியாயிராது. சோ இயேசு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள், ஜாதியே கிடையாது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. தெளிவா சொல்றாரு ஆவியானவர். ரோமர் 10:12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதனுக்கும் கிரேக்கன்றவங்க ஜென்டைல்ஸ், அவனுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், அவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வேதம் சொல்லு. ஸோ ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய பேர், நிறைய ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே திருமண நேரத்துல இந்த மாதிரி ஜாதி பார்ப்பாங்க. இது முழுக்க முழுக்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம். இதை நீங்க பண்ணிக்கிட்டே போயிட்டு நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு கர்த்தர் நம்ம கூட வருவாரு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கரண்டே வராத ஒரு சார்ஜ் இல்லாத போன்ல போன் பேசுற மாதிரி. சில ஊழியர்களே கூட அதை ஆதரிப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் மிகுந்த கோபத்தோட எதிர்ப்பார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரையும் நீங்க பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்றுதான். நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்க கூடவே வருவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு காலமும் அது நடக்காது. ஸோ வேதத்தின்படி ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு அண்ணனா அல்லது ஒரு தம்பியா நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா, உங்களோட வாழ்க்கை துணை, உங்களோட கணவரா இருக்கலாம், உங்களோட மனைவியா இருக்கலாம், அவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி உங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க என்ன ஜாதின்னு நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா உண்மையாலுமே அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் வேதத்துல சொல்லப்படுது. ஏன்னா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் ஒன்றாயிருக்கிறோம். அடுத்த கேள்வி என்னன்னா, என்னோட திருமணத்துக்கு நான் டௌரி வாங்கலாமா, வரதட்சணை வாங்கலாமா? பரிசுத்த வேதாகமத்துல யோசுவா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த யோசுவால 7வது அதிகாரத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகான் அப்படின்ற ஒரு மனுஷன், அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யோசுவாவின் தலைமையின் கீழே யுத்தம் பண்றாங்க, போர் புரியுறாங்க. இந்த போர்ல அவங்க எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணத்தை கைப்பற்றுறாங்க. இந்த எரிகோல நிறைய தீட்டுள்ள பொருட்கள் இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு நிறைய தவறான விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய தீட்டுள்ள பொருட்கள், கேவலமான விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது, அதுல நீங்க கை வைக்க கூடாது, அதை நீங்க உங்களுக்குள்ள எடுத்து வச்சுக்க கூடாது. எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீட்டு, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம இஸ்ரேலர்கள் கூட்டத்தில் இருக்கிற ஆகான் அப்படின்ற ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா, அந்த எரிகோ பட்டணத்துல நம்ம ஜெயிச்ச அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் பாபிலோனிய சால்வையும், இந்த பாபிலோனிய சால்வை அவங்க விக்கிரகங்களை எல்லாம் போத்தி வச்சிருப்பாங்க. இந்த பாபிலோனிய சால்வை, தங்கம், வெள்ளி, இதெல்லாமே இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் விக்கிரகமா இருந்திருக்கும், ஒரு ஐடல் மாதிரி இருந்திருக்கும், சிலை மாதிரி இருந்திருக்கும். இந்த தங்கம், வெள்ளி, பாபிலோனிய சால்வை இது எல்லாத்தையும் ஆகான், நம்மளோட இஸ்ரேலர் கூட்டத்தில் இருக்கிற ஒரு இஸ்ரவேலர் திருடி உள்ள பதுக்கி வச்சுக்கிறாரு.
இது வந்து கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஏன்னா கர்த்தர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, அது வந்து தீட்டான ஒரு பொருள், அது வந்து சாபமான பொருள், அது சாபத்தை தான் கொண்டு வரும், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதையும் மீறி நம்ம ஆகான் வந்து கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருப்பாரு அவரோட வீட்டுக்குள்ள. இந்த மாதிரி நேரத்துல தான் இஸ்ரேலர்கள் கடந்த 7 வருஷமா நிறைய போருக்கு போய் எல்லா போர்லையும் கர்த்தர் இஸ்ரேலர்கள் கூட இருந்தனால இஸ்ரேலர்கள் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு பெரிய எந்த ஒரு சேதாரமும் அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி நேரத்துல ஆயி அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு இஸ்ரேலர்கள் போர் செய்ய போறாங்க. இந்த ஆயி பட்டணத்துல இஸ்ரேலர்கள் மாபெரும் தோல்வி அடைகிறாங்க. 36 இஸ்ரேலர்களை அடிச்சே கொண்டுறாங்க. இதுல 12 இஸ்ரேலர்கள் ரொம்ப அடிவாங்கி சாகுறாங்க. மொத்தம் 36 இஸ்ரேலர்கள் இங்க சாகுறாங்க. இப்போ வந்து யோசுவா வந்து கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, கர்த்தரை நீங்க வந்து எங்க கூட இருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த இதுல நாங்க தோத்தோம் அப்படின்னு கேட்கும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆகான்னு ஒருத்தன் இந்த மாதிரி திருடி வச்சிருக்கிறான். நான் எதெல்லாம் தீட்டுன்னு சொன்னனோ, எதெல்லாம் சாபம்னு சொன்னனோ, அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியையும் அந்த பாபிலோனிய சால்வையையும் விக்கிரகங்கள் எல்லாம் போத்தி வைக்கிற அந்த பாபிலோனிய சால்வையையும் இந்த ஆகான் வந்து தன்னோட கூடாரத்துக்குள்ள, இஸ்ரேலர்கள் கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கான், திருடி பதுக்கி வச்சிருக்கான். அது வந்து கர்த்தருக்கு முன்பாக தீட்டா இருக்கு. அதனாலதான் வந்து முழு இஸ்ரேலர்கள் மேலேயும் கர்த்தருடைய கோபம் வந்தது. அதனாலதான் நீங்க வந்து இந்த ஆயி பட்டணத்துல போரில் தோத்துட்டீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசுவா 7வது அதிகாரம் 25வது வசனம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து கற்களினால் மூடி, அதாவது இந்த ஆகானையும் அவனோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், அவன் சம்மந்தப்பட்ட எல்லா ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் எல்லாமே தீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கல்லால் அடிச்சு இஸ்ரேலர்கள் கொள்ளுவாங்க. ஏன்னா கர்த்தரே சொல்லியிருப்பாரு, ஏன்னா இவன் ஒரு தீட்டான ஒரு விஷயத்த பண்ணனால, இந்த சாபத்தை இவன் உள்ள கொண்டு வந்ததுனால, இதனால இவன் இந்த சாபமான பொருள் உள்ள வந்ததுனால 36 இஸ்ரேலர்கள் போர்ல சாகிற மாதிரி வந்துடும். ஸோ தீட்டு சாபமான பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். இப்போ எதுக்கு இந்த கதையை நான் இங்க சொல்றேன்னா, இந்த டவுரி வாங்கலாமா, வரதட்சணை வாங்கலாமா, இதெல்லாம் நீங்க கேட்குறீங்கல்ல. இந்த டவுரின்றது என்ன, வரதட்சணைன்றது என்ன? இன்னொரு மனுஷனோட வேர்வை, இன்னொரு மனுஷனோட உழைப்பு, இன்னொரு மனுஷனோட சம்பாத்தியம். அது நமக்கு எதுக்கு வேணும்? பொதுவாகவே இன்னைக்கு வந்து எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே திருமணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போதோ, எப்படி அந்த குழந்தை காலேஜுக்கு போதோ, எப்படி அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வேலைக்கு போதோ, அதே மாதிரி அந்த குழந்தை திருமணம் செய்யுது. ஆணா இருந்தா பொண்ணை திருமணம் பண்றாங்க, பொண்ணா இருந்தா ஆணை திருமணம் பண்றாங்க. ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு திருமணம்ன்றது. இப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில பெண் வீட்டார்ட்ட டவுரி கேட்கறாங்க, எந்த அடிப்படையில பெண் வீட்டார்ட்ட வரதட்சணை கேட்கறாங்க? இது யாரோட உழைப்பு? அந்த பெண் வீட்டுல இருக்கிற அப்பாவோட உழைப்பு, இல்ல அம்மாவோட உழைப்பு. சில நேரம் கடன் வாங்கி கொடுக்குறாங்க, எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடலாம், இனிமேல் அந்த கடனை கட்டிடலாம். இது எதுக்காக நம்ம இந்த வயிற்றுச்சலை கொட்டிக்கணும்? எதுக்காக இன்னொருத்தனோட ரத்தத்தை, வேர்வைய சிந்தி சம்பாதிச்ச பணத்தை நம்ம எடுக்கணும்? இது வந்து சாபம் அப்படின்னு நான் ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டுல ஆகான் எப்படி சபிக்கப்பட்டானோ, அவன் எப்படி வந்து அந்த தீட்டான பொருளை உள்ள கொண்டு வந்ததுனால சாபம் வந்து அத்தனை இஸ்ரேல்கள் மரித்து போனாங்களோ, அதே மாதிரி இந்த சாபமான பொருளை உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க. திருமணம்ன்றது அத்தியாவசிய தேவை, கணவனுக்கும் அத்தியாவசிய தேவை, மனைவிக்கும் அத்தியாவசிய தேவை. அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, வாழ்றாங்க, எல்லாம் ஓகே. வரதட்சணை, டவுரி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனோட உழைப்ப, அந்த பொண்ணோட அப்பனும் அந்த பொண்ணோட அம்மாவும் சம்பாதிச்ச அந்த இதை வந்து ஒரு காலத்தையும் நம்ம எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது வந்து சாபம். இந்த ஆகான் எப்படி சபிக்கப்பட்டோம், அந்த தீட்டான பொருளை உள்ள எடுத்துட்டு வந்து கல்லால் அடிக்கப்பட்டு கொண்டானோம், அப்பதான் வந்து தீட்டு போகும்னு கடைசியில வந்துடும். அதனால அந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் தீட்டான பொருள், நான் இதை மட்டும் சொல்லல, டவுரி வரதட்சணை மட்டும் சொல்லல, அது ஒரு லஞ்ச பணமா இருக்கலாம், நம்ம அநியாயமா இன்னொருத்தன்ட்டு இருந்து வர்ற லஞ்ச பணமா இருக்கலாம், ஊழலா இருக்கலாம். நம்ம ஒரு பெரிய பதவியில இருந்து, ஒரு பெரிய ஆளுகையில இருந்து, ஒரு அரசியல்ல இருந்து நம்ம செய்யற ஊழலா இருக்கலாம். கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணலாம். கவர்மெண்ட் நிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு வித்து கோடிக்கணக்கில் நம்ம ஊழல் பண்ணலாம். இந்த ஊழல் பண்ணலாம் என்னன்னா, இன்னொருத்தனோட ரத்தம், இன்னொருத்தனோட வரி பணத்தினால வந்து இன்னொருத்தனோட ரத்தம், இன்னொருத்தனோட வேர்வை, இது நம்ம வந்து நம்ம கோட்டைக்குள்ள வரும்போது, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது கண்டிப்பா சாபத்தை, தீட்டை உண்டு பண்ணும். அது நமக்கு தான் அழிவை உண்டு பண்ணும். ரெண்டாவது, இது வந்து ஜனங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, ஊழியக்காரர்களுக்கே நான் சொல்றேன். ஒரு 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 மக்கள் கிட்ட இருந்து வந்து அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கிட்ட போய் காணிக்கை வாங்கிட்டு, அவங்க கிட்ட போய் தசமபாகம் வாங்கிட்டு, கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வந்து காசு கேட்கக்கூடாது அவங்க கிட்ட. அவங்க சந்தோஷமா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அவங்க வந்து கர்த்தருக்கு கொடுக்கறத நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருந்து, துக்கத்துல இருந்து
ஐயோ இவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு எடுத்து காசை கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டப்பட்ட பணம் கஷ்டத்தை தான் உண்டு பண்ணும், ஊழியத்துல கஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டு மன திருப்தியோட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு நன்றியோடு அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதமான பணம் உண்மையாலுமே அந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருக்கும் சொல்றேன், இன்னொருத்தவங்களோட ரத்தத்தை இன்னொருத்தவங்களோட வியர்வையை நம்ம எந்த காலத்திலையும் எடுக்கக்கூடாது. எடுத்தா ஆகான் கதை தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்கிற கேள்வி, லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? உண்மையை சொல்லணும்னா லவ் மேரேஜ்லயும் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அரேஞ்ச்டு மேரேஜ்லயும் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி எது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். உலகளாவிய வகையில நிறைய சர்வே எடுத்திருக்காங்க, நிறைய ஆய்வுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றவங்க உண்மையாலுமே நிறைய சதவீதம் சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னும், லவ் மேரேஜ் பண்றவங்க உண்மையாலுமே பிற்காலத்துல அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் அந்த ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது. ஏன்னா பேசிக்கலா பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க ஒரு கமிட்மெண்ட்டோட மேரேஜ் பண்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா முன்னாடி அந்த பொண்ணோட அம்மா முன்னாடி அந்த பொண்ணை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்ல மேரேஜ் பண்றாங்க. அந்த பையன்கிட்டையும் அந்த பையன் வீட்லயும் அந்த பொண்ணு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, உங்க பையனை நான் பாத்துக்குவேன், வாழ்நாள் ஃபுல்லா நான் கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு கமிட்மெண்ட்ல அந்த கல்யாணம் பண்றாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்காச்சும் அவங்க உண்மையா இருப்பாங்க. இத்தனை பேருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த பையனே தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணே தப்பு பண்ணாலும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்மையா இருப்பாங்க. ஆனா லவ் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ் மாதிரி, அவன் என்ன லவ் பண்றான் அதனால நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் வர்றது ஆய்வுகள் சொல்லுது. என்ன டவுட்னா, உண்மையாலுமே இவன் என்ன லவ் பண்றானா, முன்னாடி என்ன லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இப்பவும் என்ன லவ் பண்றானா, அல்லது உண்மையாலுமே என்னதான் லவ் பண்றானா இல்ல வேற யாராவது லவ் பண்றானா, அல்லது வேற யாராச்சும் இவங்க லவ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட். என்ன லவ் பண்றானா இல்ல அவங்க அம்மாவை லவ் பண்றானா, என்ன லவ் பண்றாளா இல்ல அவங்க அப்பாவை லவ் பண்றாளா, நான் உன்னை இவ்வளவோ லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றியா, நீ என்ன மட்டும்தான் லவ் பண்றியா இல்ல வேற யாராவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணதே ஒரு பிசினஸ் மாதிரி, நீ என்ன லவ் பண்ற அதனால நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணலன்னா நானும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்டா இல்லாம ஒரு பிசினஸ் மாதிரி, அவன் என்ன லவ் பண்றான் அதனால நான் அவனை லவ் பண்றேன் அந்த மாதிரி வந்ததுனால, உண்மையாலுமே என்ன லவ் பண்றியா, முன்னாடி லவ் பண்ண மாதிரி என்ன லவ் பண்றியா இல்ல வேற யாரையும் லவ் பண்றியா இல்ல வேற யாராச்சும் ஒன்னே லவ் பண்றாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் லவ் மேரேஜ்க்கு அப்புறம் வருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதே நேரத்துல திருமணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் மேரேஜ்ல நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க பொதுவா ஒரு பொண்ணை பார்த்து அல்லது ஒரு பையனை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு பார்த்து பிடிச்சு அவங்க வாழ்க்கை துணையை டிசைட் பண்ணி இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டுல என்ன சொன்னாலும் சரி, சண்டை போட்டாச்சு இவனையே கல்யாணம் பண்ணிடுவேன் இவளையே கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் போறாங்க. பார்த்து பிடிச்சு டிசைட் பண்ணி என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லவ் மேரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல இவங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க, உடல் உறவுல ஈடுபடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உடல் உறவுல ஈடுபடுவோம்ல, ஏன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது, அதை அந்த தப்பை நம்ம ஏன் முன்னாடியே பண்ணக்கூடாது அப்படின்ற விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க பைபிள் படி வேதத்தின்படி இது தவறு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வேசித்தனம், விபச்சாரம். இட் இஸ் a prostitution. இது பைபிள் படி பாவம், இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இது ஓப்பனாவே பைபிள் எதிர்க்குது. அது மட்டும் இல்லாம இது பைபிள் படி மட்டும் நான் சொல்லல, பொது சொசைட்டிலே இது ஒரு தவறான விஷயம். பொதுவாகவே இப்ப நீங்க இயேசு தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட தான் போய் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆரும் சொல்லுவாரு, இந்த மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உடலுறவு வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்லி யாருனாலும் சொல்லுவாங்க, சொசைட்டியே சொல்லுவோம். இட்ஸ் அகெயின்ஸ்ட் மாரல் வேல்யூ, பொது நீதியை கெடுக்கிற விஷயமா இருக்கும். அதனால லவ் மேரேஜ்ல நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே உடல் உறவுல ஈடுபடுவாங்க. இது எப்படி இருந்தாலும் ஒன்னதான கல்யாணம் பண்ண போறோம், அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடல் உறவுல ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவங்களுக்கு விரக்தி வர ஆரம்பிச்சிடும். என்னடா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி விரக்தி வந்தோடனே அதுல யாராவது ஒருத்தர் எனக்கு இனிமேல் நீ வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அந்த இன்னொருத்தர் மனசு உடைஞ்சு போய் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற எண்ணிக்கைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வெளியே வராட்டியும் இதுதான் உண்மை.
எனவே விளைவுகளின் அடிப்படையில் அல்லது முடிவுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்க போனா அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜோட பெட்டர். அரேஞ்ச் மேரேஜ்லயும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியா மேற்கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம மேலோங்கி வளர்ந்துடலாம். எந்த வகையிலையும் அந்த திருமணம் உடைஞ்சு போயிடாது, எந்த வகையிலையும் அந்த பிரிவுலாம் வந்துடாது. சரி, இப்ப நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பைபிள்ல அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா நம்ம ஈசாக்கு தான். இந்த ஈசாக்கோட அப்பா தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அவரோட வேலைக்காரராகி எலியேசர்ட்ட சொல்லி ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர சொல்றாரு. இப்ப எலியேசர் போறாரு, தூர தேசத்துக்கு போறாரு. அங்க போய் ரெபேக்காவை பாக்குறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜா ஈசாக்கு கல்யாணம் பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம ஈசாக்கு தான் ஆபிரகாமை விட யாக்கோபை விட ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. லாங் லைஃப்னால கர்த்தர் அவரை பிளஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் நிம்மதியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாரு. இதே நேரத்துல லவ் மேரேஜுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பைபிள்ல பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, நம்ம ஜேக்கப் தான், நம்ம யாக்கோபு தான். இந்த யாக்கோபு ரேச்சல் அப்படின்ற ஒருத்தங்களை லவ் பண்றாரு. லாபான் அப்படின்ற தன்னோட சொந்த மாமாவுடைய மகளாகிய ரேச்சலை நம்ம ஜேக்கப் லவ் பண்றாரு. மாமாவாகிய லாபான் கிட்ட நம்ம யாக்கோபு போய் ரேச்சல் எனக்கு வேணும் அப்படின்னு பொண்ணு கேட்கும்போது நம்ம லாபான் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு, ஒருவேளை உனக்கு என் பொண்ணு வேணும்னா நீ 7 வருஷம் எனக்கு ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு லாபான் சொல்றாரு. 7 வருஷம், ஒரு எம்பிபிஎஸ்ஸே 6 வருஷத்துல முடிஞ்சிடும், ஆனா 7 வருஷம் நீ எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லாபான் வந்து யாக்கோபு கிட்ட சொல்றாரு. யாக்கோபு கவலையே படல, அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் இல்லைங்க, எவ்வளவு நாள் வேணா நான் வேலை பார்க்கறேன்னு சொல்லி வேலை செய்யறாரு. ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யறாரு லாபானுக்கு. அதுல ஒரு 10 தடவை இவங்க சம்பளத்தை மாத்துறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் யாக்கோபை ஏமாத்துவாங்க காசு விஷயத்துல. இது எல்லாத்தையும் அவன் தாங்கிக்கிட்டது அந்த ரேச்சலை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 7 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, நான் உனக்கு ரேச்சல் தர மாட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை தான் தருவேன், லேயால் அப்படின்ற ஒரு பொண்ணை தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ரேச்சலோட சகோதரியை கொடுக்குறாங்க. அந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணும்போது முகத்துல முக்காடு போட்டிருப்பாங்க. அதனால யாக்கோபுக்கு தெரியல, யாருன்னே தெரியல. அதனால யாக்கோபுக்கு சொல்லாமலே யாக்கோபையே ஏமாத்திட்டாங்க. லேயால் அனுப்பிச்சு இதுதான் ரேச்சல் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பொண்ணு முகத்தை எடுக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து லேயால், ரேச்சல் கிடையாது அப்படின்னு தெரியுது. யாக்கோபு ஒரே ஷாக் ஆயிடுறாரு. யாக்கோபு லாபான்ட்ட போய் கேட்கிறாரு, என்னையா நீ வந்து ரேச்சலை தரேன்னா சொல்லி 7 வருஷம் நான் வேலை பார்த்தேன்யா, இவ்வளோ ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு அடிமை மாதிரி 7 வருஷம் நான் வேலை பார்த்தேனே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லாபான் சொல்றாரு, ரேச்சல் தானே வேணும் எடுத்துக்கோ, ஆனா இன்னும் 7 வருஷம் நீ எனக்கு வேலை பார்க்கணும், இன்னும் 7 வருஷம் எனக்கு அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லாபான் சொல்றாரு. சொந்த மாமாவாகிய லாபான் இப்படி சொல்றாரு. இதை கேட்டு யாக்கோபு கஷ்டப்படுவாரு, கவலைப்படுவாரு அப்படின்னா நம்ம நினைப்போம். ஆனா அவர் கவலையப்பட மாட்டார். இன்னும் 7 வருஷம் தானே, இருந்துட்டு போயிடுறேன், எங்கேயோ என்னோட ரேச்சலை விட்டுட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன், நான் எங்கேயோ வாழ மாட்டேன், நான் ரேச்சல் இருக்கிற வீட்டுல ரேச்சலுக்காக வேலை பார்த்துக்கிட்டே ரேச்சலை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாக்கோபு சொல்றாரு. ஸோ யாக்கோபு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஒரு அடிமை மாதிரி லாபான் கிட்ட வேலை பார்த்து கடைசியில ரேச்சலை கல்யாணம் பண்றாரு. ஸோ இவ்வளோ கல்யாணமே பண்ணியும் ரேச்சல் வந்து 2வது குழந்தை பெக்கும் போது ரேச்சலை இறந்துடுறாங்க பிரசவத்திலேயே. எவ்வளோ சோகமான விஷயம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு யாக்கோ. 14 வருஷம் ரேச்சலுக்காக உழைச்சு. பட் அவங்க வாழ்ந்தாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. சரி, இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம்னா, அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஈசாக்கு ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்ந்திருக்கிறாரு, ரொம்ப சமாதானமா வாழ்ந்திருக்கிறாரு, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறாரு, பஞ்சகாலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறாரு. யாக்கோபு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த கஷ்டத்தையே உணரல. ரேச்சலுக்காக என்ன வேணாப்பா, ரேச்சலை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு நான் இதே இடத்துல வேலை பார்த்துட்டே செத்துறப்பா, அந்த லெவலுக்கு ஜேக்கப் லவ் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கேன், நான் 3 பேருக்கும் நான் தேவன். அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணவனுக்கும் நான் தான் தேவன், லவ் மேரேஜ் பண்ணவனுக்கும் நான் தான் தேவன், என்னால யாரையும் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல நீங்க ஈசாக்கோட வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு ஸ்மூத்தா போகுது, எவ்வளவு சந்தோஷமா போகுது அப்படின்னு பாருங்க. எவ்வளவு அவர் தான் லாங் லைஃப்ல வாழ்ந்திருக்கிறார், அவரோட அப்பாவை விட அவரோட பையனை விட ரொம்ப நாள் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஸோ இட் இஸ் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். ஆனா லவ் மேரேஜ்ல சக்சஸே இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன். அதுலயும் ஒரு 20%, 30% ஒரு சில சக்சஸ்ஃபுல்லான லவ் மேரேஜஸும் இருக்காங்க. மெஜாரிட்டி
லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது 70%. மெஜாரிட்டி அரேஞ்ச் மேரேஜ் சக்சஸ் ஆகுது 80%, 90% அரேஞ்ச் மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. வந்தாலும் அவங்க அதை ஈஸியா மேற்கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருக்காங்க. விசேஷமா ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு கணவன், ஆவிக்குரிய மனைவி, ஒரு கர்த்தருக்குள்ளான ஒரு குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பம் ஒரு காலம் அது உடஞ்சே போகாது. அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ தலைவரா நினைச்சு, இயேசு கிறிஸ்துவ கர்த்தரா நினைச்சு அவரோட வார்த்தையில அவங்க வாழ்க்கையை கட்டும்போது ஒரு நாளும் அது ருசி இல்லாத கல்யாணமாவே இருக்காது. மிகுந்த ருசி உள்ள கல்யாணமா, காணா ஒரு திருமணத்துல கிடைச்ச ஒரு அந்த வைன் மாதிரி, அந்த திராட்சை ரசம் மாதிரி அந்த திருமணம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 20 வயசுலயும் அது டேஸ்டியா இருக்கும், 30 வயசுலயும் இயேசு கிறிஸ்து மூலமா டேஸ்டியா இருக்கும், 40 வயசுலயும் இயேசு கிறிஸ்து மூலமா டேஸ்டியா இருக்கும், 50 வயசுலயும் இயேசு கிறிஸ்து மூலமா டேஸ்டியா இருக்கும், 60 வயசு வரைக்கும் சாகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேரேஜா இருக்கும். நல்ல குடும்பமா இருக்கும், கர்த்தருடைய குடும்பமா இருக்கும். லவ் மேரேஜே பண்ணக்கூடாது, அது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா ஆய்வுகளின் அடிப்படையிலையும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஈசாக்கு எப்படி சந்தோஷமா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் இதை நான் முக்கியமா சொல்றோம், இன்னைக்கு லவ் மேரேஜ் நம்ம சொல்றது லவ் மேரேஜே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பைக்ல கட்டி பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இதுதான் லவ் மேரேஜ், இதுதான் லவ் அப்படின்னு சொன்னா அது உண்மையாலுமே தவறானது. லவ், அன்பு அப்படின்னு என்ன நீங்க தெரியணும்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு அன்பை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறான்னு பாருங்க. அன்பு எல்லாத்தையும் தாங்கும், அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். ஒருவேளை ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஒரு மனைவி கணவன் பக்கத்திலேயே போலன்னா அது என்ன அன்பு? சும்மா பிசிக்கலா அட்ராக்ஷனுக்காக, ஒரு ஈர்ப்புக்காக போனா அவனுக்கு வியாதி வந்துருச்சு, அந்த அளவு போயிடுச்சுன்னா அது எப்படி? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த கணவன் போய் பார்த்துக்குவானா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாமே பைபிள்ல எழுதியிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வாசிச்சாகணும். அதுதான் உண்மையான அன்பு. இன்னைக்கு 10th படிக்கும் போது, 11th படிக்கும் போது, 12th படிக்கும் போது நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இது எப்படி லவ்? அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா? அவனால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா? சம்பாதிப்பான்? எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, லவ், மெசேஜ், அவ்வளவுதான். இது லவ்வா? இது லவ்வே கிடையாது. இது லவ்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம். சினிமா இது லவ்வா நம்ம காட்டியிருக்கு. பைக்ல அவரோட கட்டி பிடிச்சிட்டு போறது லவ் அப்படின்னு சொல்லி சினிமா நம்ம காட்டியிருக்கு. பட் அது உண்மை இல்லை. உண்மையான அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். நீங்க குடும்பமா தேர்ந்தெடுத்தாலும் சரி, அல்லது நீங்களாவும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். கர்த்தர் வழி நடத்துதலின்படி, கர்த்தர் தருகிற தெய்வீக சமாதானத்தின்படி போறதுக்கு உங்களுக்கு இருதயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா இது ஒன் டைம் டெசிஷன். உங்க லைஃப் லாங் இது உங்க கூடயே வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். விசேஷமாக ப்ரேயர் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரோட கைடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதன் அடிப்படையில் நம்ம டிசைட் பண்ணணும். நம்மளா டிசைட் பண்ணிட்டு இது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எனவே சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் லவ் மேரேஜ்லயும் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ்லயும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி நிம்மதியா, சந்தோஷமா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அரேஞ்ச் மேரேஜ் தான். மெஜாரிட்டி நான் சொல்றேன். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட அப்பாவும், என்னோட அம்மாவும், என்னோட குடும்பமும், என்னோட நண்பர்களும், என்னோட சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இன்னும் அவங்க இனி ரட்சிக்கப்படலை. இப்ப நான் எப்படி திருமணம் செய்யறது? ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ யார் மூலமாவது அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தர் உங்களையும் நினைவுல வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க கர்த்தரோட வழிகள்ல தங்களோட திருமண நகர்த்துதல்களை நகர்த்துறதுக்கும் நீங்க கர்த்தரோட வழிகளை நகர்த்துறதுக்கும் எவ்வளவோ பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது கர்த்தருக்கும் தெரியும். கர்த்தர் கட்டாயமா உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் மற்றவர்களை நடத்துறதோட உங்களை மிகுந்த கிருபையோட இரக்கத்தோட நடத்துவார். அவர் ஒரு அன்புள்ள தேவன். சரி, நான் உங்களுக்கு சொல்ற விசேஷமான காரியம் என்னன்னா, உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்தை பத்தி மட்டும் நீங்க யோசிங்க. என்ன நான் சொல்றேன்னா,
சில விஷயங்கள் நம்ம கட்டுக்கடங்காம நம்ம கண்ட்ரோல்லே இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நீங்க சரியா பார்த்துக்கோங்க. நம்பர் 1, நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு தேவனுடைய மனுஷன் தெரியும், பிரதர் மோகன்சி லாசரஸ் அப்படின்னு சொல்லி. அவரு ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபிப்பாராம், கர்த்தரே உமக்கு சித்தமானவங்களை மட்டும்தான் இன்னைக்கு நான் மீட் பண்ணணும். யாரெல்லாம் என்னை பார்க்க வர்றாங்களோ உமக்கு சித்தமானவங்க மட்டும்தான் என்ன ரீச் பண்ணணும், என்னைய பார்க்கணும் டைரக்டா. உமக்கு சித்தம் இல்லாதவங்களை நீங்களே ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள எப்படியாவது அவங்க என்னை மீட் பண்ணாத மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றாரு. அவர் சொன்ன மாதிரியே குழப்பம் முடிச்சவங்க, பிரச்சனை பிடிச்சவங்க, அல்லது தலைவலி கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் அவரை மீட்டே பண்ண முடியாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க மட்டும்தான், கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் டைரக்டா அவரை மீட் பண்ண முடியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தரே அந்த மாதிரிலாம் சூழ்நிலையில அமைச்சு தருவார். இப்ப அவர் ஜெபிக்கிற மாதிரி நீங்களும் ஜெபிக்கலாம்ல. ஆண்டவரே உமக்கு சித்தமானவர் மாத்திரம்தான் எனக்கு கணவரா வரணும். ஆண்டவரே உமக்கு சித்தமான பெண் மாத்திரம்தான் எனக்கு மனைவியா வரணும். இங்க ஒருவேளை இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு இந்து குடும்பத்துல கூட பிறந்திருக்கலாம். நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானவர் மட்டும்தான் எனக்கு கணவரா வரணும், உமக்கு சித்தமானவர் மட்டும்தான் எனக்கு மனைவி வரணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குங்க. திரும்ப திரும்ப இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபிக்கும் போது மோஸ்ட் ஆஃபன் அதுதான் நடக்கும். ஸோ நம்பர் 1, நீங்க பிரேயர் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை விட நீங்க பிரேயர்ல ரொம்பவே வளர்ந்தவங்களா இருக்கும். நீங்க உங்க திருமணத்துக்காக ஒரு நாளும் ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. நீங்க டெய்லி உங்க திருமணத்தை குறித்து ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரே உமக்கு சித்தமானவங்க எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணணும். நம்பர் 1 பிரேயர். இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நம்பர் 2 என்னன்னா, ஒருவேளை உங்களோட அப்பா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒருவேளை உங்க அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க அவங்க கிட்ட நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அவர் தான் உங்களோட கர்த்தர், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும். அவங்க முன்னாடி நீங்க தைரியமா சொல்லணும். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் சீக்ரெட் கிறிஸ்டியன், நான் சீக்ரெட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. உலகத்துல இருக்கிற யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. இது பைபிள் படி இது உண்மையாலுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக இயேசு சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, அதாவது மனுஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நானும் மறுதலிப்பேன் அப்படின்னு இயேசப்பாவே சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு பொண்ணை ஒருத்தன் இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன், என் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன், ரகசியமாவே வச்சுட்டு இருக்க மாட்டேன். இயேசுவே சொல்றாரு, என்னை மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை தான் நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க உங்களோட அப்பா கிட்ட நீங்க தைரியமா சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் பரலோகத்துக்கு போற ஒரே வழி, இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், அவர் தான் என்னோட சொந்த ரட்சகர், அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். நீங்க தைரியமா உங்க அப்பா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க கூட பிறந்தவங்க கிட்டையும் சொல்லணும். நீங்க அவங்க கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்ட்டையும் சொல்றது நல்லது. இப்படி நீங்க சொல்றது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், உங்களை எல்லாரும் வெறுப்பாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது நீங்க 2021 கண்டுபிடிக்க வேணாம். இயேசுவே சொல்லிட்டாரு, நான் சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் தனியாவும் 3 பேர் தனியாவும் பிரிவினையை ஏற்படுத்தவே வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. சமாதானத்தை அனுப்ப அல்ல, பட்டயத்தை, அதாவது கத்தியை தான் நான் அனுப்ப வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இந்த பிரிவினையை தான் நான் அனுப்ப வந்தேன்னு இயேசு சொல்றாரு. இந்த பிரிவினைனா சும்மா ஏதோ லட்டுக்காக சண்டை போடுறதோ காசுக்காக சண்டை போடுறதையோ இயேசு சொல்லல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு வர்ற உபத்திரவம், நமக்கு வர்ற பிரிவு, நமக்கு வர்ற சங்கடங்கள், இதெல்லாம் தான் இயேசு சொல்றாரு. இந்த பிரிவினை ஏற்படுத்த தான் நான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஸோ நீங்க கடைசி வரைக்கும் சீக்கிரட்டாவே நான் இருந்துருவேன், யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உலக பிரகாரமா எப்படி மேரேஜ் நடக்குமோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். எனவே அதாவது பெத்தவங்க கேட்காட்டியும் பரவாயில்ல, அதாவது அவங்க
உங்களெல்லாம் ஒரு ஆளா மதிக்காட்டியும் பரவாயில்ல, மிகுந்த மனத்தாழ்மையோட நீங்க சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் அவரு இயேசப்பா பிள்ளைன்னு நீங்க தைரியமா சொல்லணும். சொல்லனா நீங்க அரகண்டா சொல்லிடக்கூடாது. அதாவது இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. மனத்தாழ்மையோட, அன்போட, பரிவோட, ஒருவேளை அவங்க திட்டலாம், அறையலாம், அடிக்கலாம், எல்லாத்தையும் நீங்க மன தாழ்மையோடு நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு பிரதர் மோகன்சி லாசரஸோட வாழ்க்கையை நான் சொல்ல விரும்புறேன். இந்த மோகன்சி லாசரஸ் பிரதர் ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சியோட பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அவர் கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் அழைப்பு கொடுத்தாரு. கர்த்தர் அழைப்பு கொடுத்தோன்னா ஓகே, நான் ஊழியம் செய்யறேன், நான் உங்களை நம்புறேன் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி மோகன்சி லாசரஸ் ஊழியம் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த மோகன்சி லாசரஸ் அவரோட வீட்டுல சொல்றாரு, நான் ஊழியம் செய்ய போறேன், இயேசுவை பத்தி பிரசங்கிக்க போறேன் எப்படின்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண போறேன். அப்ப அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன யோசனைனா, இவங்க ஏதாவது உருப்படியா படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், உருப்படியா ஏதாவது வேலைக்கு போனான்னா நல்லா இருக்கும், இல்ல நம்ம கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கு, வீடு இருக்கு, அதையாவது ஒழுங்கா இவன் மெயின்டைன் பண்ணானா பரவாயில்ல. இவன் இயேசுவை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னான், எப்படி சாப்பிடுவான், எப்படி ட்ரெஸ் வாங்கிக்குவான், எப்படி யார் இவனுக்கு காசு தருவா, எப்படி இவன் வாழ போறான் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து, மோகன்சி லாசரஸோட எதிர்காலத்தை குறித்து ஏகப்பட்ட வருத்தம், கவலை. இந்த மாதிரி நேரத்துல அவரோட அப்பா கடுமையா எதிர்த்தாரு. நீ ஊழியத்துக்கெல்லாம் போவேனா, ஒன்றும் பண்ண வேணாம், நீ பேசாம படி, பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போ, படிக்காட்டி வேலைக்கு போ. 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு கூட நிறைய பேர் போவாங்க, வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரதர் மோகன்சி லாசரஸ் பொறுமையா கர்த்தரோட பாதத்துல இது அப்படியே இயேசு கிட்ட சொன்னாரு, ஆண்டவர்கிட்ட பிரேயர்ல சொன்னாரு. இந்த சூழ்நிலையில மோகன்சி லாசரஸ் பிரதர் பிரேயர் பண்றாரு, ஆண்டவரே என்னோட அப்பா ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றாரு. அவர் பிரேயர்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா, நான் நினைச்சா நான் என்னோட அப்பாவையும் என்னோட அம்மாவையும் உதறிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன் ஊழியத்துல. ஆனா நான் அப்படி உதறி தள்ளிட்டு வந்துட்டேன்னா அவங்கள யாரு ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, அவங்களோட ஆத்மாவும் உங்களுக்கு முக்கியம் தானே. நீங்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாரம் உள்ள ஒரு கர்த்தரா இருக்கீங்க, யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நீங்க ஆசை வச்சிருக்கீங்க. இப்ப நான் பாட்டுக்கு இயேசு பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா அம்மாவை தள்ளிட்டு வந்துட்டேன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு யாரு இயேசுவை பத்தி சொல்லுவா, அதனால நான் உதறி தள்ளிட முடியாது அவங்கள அப்படின்னு மோகன்சி லாசரஸ் பிரேயர் பண்ணார். அப்ப இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு மோகன்சி லாசரஸ்க்கு, மகனே நீ பொறுமையாரு, நான் அவங்களோட இருதயத்துல கிரியை செய்யறேன், நான் கிரியை செஞ்சேன்னா கண்டிப்பா எல்லாமே நன்மைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எந்த மோகன்சி லாசரஸோட அப்பா நீ ஊழியத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பிரதர் மோகன்சி லாசரஸ் கிட்ட சொன்னாரோ அதே அப்பா சரிப்பா நீ ஊழியம் பண்ணிக்கோ, சரி சென்னையில நீ சென்னையில தான் இருக்க, சென்னையில நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு, அந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வச்சிடலாம், எல்லாருக்கும் சொத்து பிரிக்கும் போது அந்த சென்னை வீட்டை நீ எடுத்துக்கோ, அந்த சென்னை வீட்டிலேயே நீ நிம்மதியா தங்கிக்கோ, அங்க நிறைய அது ஒரு காலனி மாதிரி, அங்க நிறைய வீடுகள் இருக்கு, அதை வாடகை கூட நீ விட்டுரு, அதுல வர வாடகை பணத்திலேயே நீ வாழ்ந்துடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஊழியமே பண்ணிக்கோ, உனக்கு அதுதானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மோகன்சி லாசரஸோட அப்பா சொல்றாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மோகன்சி லாசரஸோட அப்பா ரட்சிக்கப்பட்டு அவரும் கர்த்தருடைய பிள்ளையாயிட்டார், அதெல்லாம் வேற கதை. ஆனா முன்னாடி எதிர்த்துட்டு இருந்த, ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோகன்சி லாசரஸோட அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நீ ஊழியம் பண்ணிக்கோ, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, உன்னோட சொத்தின் பங்கா நீ சென்னையில் இருக்கிற நம்மளோட வீட்டை எடுத்துக்கோ, அதுல வர வாடகையை வச்சு அங்கேயே நீ தங்கிட்டு அதுல மற்ற வீடுகளில் வர வாடகையை வச்சு நீ நல்லா வாழ்ந்துரு, நீ ஊழியம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி மோகன்சி லாசரஸோட அப்பா சொல்றாரு. இது எதுக்கு நான் இந்த கதையை சொல்றேன்னா, இப்போ மோகன்சி லாசரஸ் பிரதர் தைரியமா அவரோட அப்பா கிட்ட சொன்னாரு. ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்த பிரதர் மோகன்சி லாசரஸ் அவரோட அப்பா கிட்ட தைரியமா சொல்றாரு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக தான் வாழ போறேன், அவருக்காக தான் ஊழியம் செய்ய போறேன், அவருக்காக தான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. அவரோட அம்மா கிட்ட மோகன்சி லாசரஸ் சொல்றாரு, நான் இயேசுக்காக தான் ஊழியம் பண்ண போறேன், அவரை பத்தி தான் தெரு தெருவா போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மோகன்சி லாசரஸ் சீக்ரெட் கிறிஸ்டியனா இல்ல, நம்ம எதுக்கு அப்பா கிட்ட சொல்லணும், நம்ம எதுக்கு அம்மா கிட்ட சொல்லணும்? ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயே எல்லாரும் நம்ம திட்டுவாங்க, தப்பா பேசுவாங்க, கேவலமா ஏசுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, தேவைப்பட்ட அடிப்பாங்க, ஆனால் நம்ம ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துருவோம், சீக்ரெட் கிறிஸ்டியனாவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி மோகன்சி லாசரஸ் இல்லை, அவரோட விசுவாசத்தை குறித்து தைரியமா சாட்சி கொடுத்தாரு. இது எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கும். நான் பிறந்தது ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு குடும்பத்துல தான். எனக்கு
நான் வந்து கத்தோலிக்க சர்ச்சுக்கு போனப்ப நிறைய விஷயம் பிப்ளிக்கெல்லாம் அங்கே இல்லை, பைபிள் ஒழுங்காக ப்ரீச் பண்ணலை, ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, இதெல்லாம் இல்லாதனால நான் வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு என்னோட அப்பா கிட்ட நான் சொன்னேன். தைரியமா நின்னேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பல வருஷங்கள் வந்து என்னோட அப்பா வந்து கத்தோலிக்க சபைக்கு போயிட்டு இருப்பாரு, நான் வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து தன்னோட இறுதி கட்டத்துல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் வந்தாரு. எப்பவுமே ஆவிக்குரிய சபையில ரொம்ப நேரம் இருப்பாரு, நிறைய ஊழியெல்லாம் செஞ்சாரு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும். ஆனா நீங்க வந்து சேஃப் ஜோன்லயே கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது. அதாவது நான் வந்து பிரச்சனையே வேணாம், நம்ம வந்து சீக்ரெட்டாவே இருந்துருவோம், நம்ம அப்பா கிட்ட சொல்ல வேணாம், அம்மா கிட்ட சொல்ல வேணாம், நம்மளோட அக்கா கிட்ட சொல்ல வேணாம், தம்பி கிட்ட சொல்ல வேணாம். இந்த மாதிரி சேஃப் ஜோன்லயே நீங்க இருந்துடக்கூடாது. உங்க ஃபெய்த்தை நீங்க ஓப்பனா சொல்லணும் உங்க குடும்பத்துல. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, தப்பா பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணணும். ஸோ நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ப்ரேயர் பண்ணணும், திரும்ப திரும்ப ப்ரேயர் பண்ணணும். கர்த்தருக்கு சித்தமானவங்க தான் உங்க வாழ்க்கை துணையா வரணும்னு சொல்லி. 2வது, உங்க ஃபெய்த்தை குறித்து உங்க குடும்பத்துல நீங்க வெட்கப்படக்கூடாது. இயேசு மறுதளிக்க கூடாது. இயேசுனா தெரியாது, அல்லது வந்து இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நீங்க வந்து சொல்லாம இருக்கக்கூடாது. நீங்க சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தட்டும். ஏன்னா இயேசு சொல்றாரு, என் நிமித்தமாக உங்களை பொய்யாய் சொல்லி உங்களை துன்பப்படுத்துவார்களாயின் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். சரி, 3வது, அந்த உங்களோட வாழ்க்கை துணையா உங்களோட அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா, உதாரணத்துக்கு இந்த காலத்துல வந்து ஒரு 5 minutes 10 minutes போன்லயே பேசுறாங்க, அதாவது இந்த அலையன்ஸ் பார்க்கும் போது அந்த மாதிரி அந்த மணமகனுக்கோ அல்லது அந்த மணமகள் கிட்டயோ போன்ல பேசுறதுக்கு, முதல் முறையா பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஓப்பனா சொல்லுங்க, நான் வந்து இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவர் தான் என்னோட சொந்த ரட்சகர், அவருக்காக நான் வாழ்றேன், நான் வந்து எனக்கு இயேசு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பனா சொல்லுங்க. உங்களோட பேரை சொல்லுவீங்க, நீங்க என்ன படிச்சீங்கன்னு சொல்லுவீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க, உங்க ஆசைகள்லாம் சொல்லுவீங்க, உங்க ஆம்பிஷன்லாம் சொல்லுவீங்க. அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டதை சொல்லுங்க. சில பேர் வந்து நீங்க இயேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க ஓடியே போட்டோம், அப்படிப்பட்ட பொண்ணு ஓடியே போட்டும் நான் சொல்றேன். அதாவது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்றவங்க ரிஜெக்ட் பண்ணட்டும் நான் சொல்றேன், நல்லதா போச்சுன்னு. ஆனா நீங்க வந்து இயேசுவை குறித்து வெட்கப்படுகிறவர்களாக, சீக்கிரட்டாவே நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களாக நீங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்மையாலுமே கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. உங்க குடும்பத்திலையும் சரி, அந்த அலையன்ஸ் பார்க்குற குடும்பத்திலையும் தைரியமா சொல்லுங்க, நான் இயேசு தான் எனக்கு பிடிக்கும், இயேசு தான் என்னோட சொந்த ரட்சகர், நான் அவரை தான் ஆராதிப்பேன், கடவுள்னு அவரை தான் ஆராதிப்பேன். நீங்க தைரியமா சொல்லுங்க. இது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி நீங்க நினைச்சிட வேணாம். ஏன்னா வந்து ஆதி அப்போஸ்தலர் சபையில உயிரே கொடுத்தாங்க இந்த விஷயத்துக்காக. கணவர் இழந்தாங்க, பிள்ளைங்களை இருந்தாங்க, அவங்க வந்து சிங்கத்தை விட்டு கடிக்க விடுவாங்க, ரோம தண்டனைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க. இது ஆஃப்டர் ஆல் நீங்க வந்து இயேசுவை என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவர் தான் என்னோட கடவுள், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க சொல்றது வந்து நீங்க வந்து இயேசுவை கனம் பண்ற மாதிரி தானே தவிர இது ஏதோ வந்து ஒரு வந்து செய்யக்கூடாத ஒரு ஏதோ பெரிய தியாகம்லாம் இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு காரியம் தான் இது. இதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது நீங்க எப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். அதையும் நான் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைடன்ஸ் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுவாரு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் வந்து உங்க கூட பேசுவாரு, உங்க இருதயத்துல பேசுவாரு. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இயேசுக்கு பிரியமானதா செய்யுங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத காரியத்தை குறித்து நீங்க வருத்தப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலா கிருபை கொடுப்பாரு. அதாவது உங்க கண்ட்ரோல் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ப்ரேயர் பண்ணிருக்கிறீங்க, உங்க வீட்டுல வந்து தைரியமா சொல்லியிருக்கீங்க இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லி, அந்த அலையன்ஸ் பார்க்குற அந்த பையன்கிட்டையும் தைரியமா சொல்லியிருக்கீங்க, பொண்ணுகிட்டையும் நீங்க தைரியமா சொல்லியிருக்கீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன எல்லா வேத வசனத்தின் அடிப்படையும் நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷல் கிருபை கொடுப்பாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு. நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்க பிறக்காத ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து கர்த்தருக்கு விரோதியாயிட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கைவிட்டுற மாட்டாரு, உங்களுக்கு கிருபை அளித்து உங்களை நடத்துவாரு. முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான முடிவுகளை நீங்க எடுக்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன எல்லாமே பைபிள்ல இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன், எதுவுமே நான் சொந்தமா சொல்லலை. இது உங்களோட திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். நான் ரொம்பவுமே வந்து கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் உள்ளதா இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா திருமணம்
செய்ய போறேன், திருமணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரே பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் அருமை பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் யாவரும் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பல விஷயங்களை இன்னைக்கு புதுசாக கற்றுக்கொண்டோம். அதற்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருமணம் இனிமேல் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் நீர் உம்முடைய மகளாகவே நீங்க நினைக்கிறீங்க ஏசப்பா. அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். ஆண்டவரே ஏசப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இவங்க எல்லாரும் இவங்களோட வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு ஏற்ற துணையை நீங்க இவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல இவங்களை கொண்டு போய் நீங்க நிறுத்தணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு ஏற்ற துணையை இவங்க முன்னாடி நிறுத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானவங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ இடத்துல நீங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம்னா நீங்க உங்களோட முதல் அற்புதத்தை செஞ்சது கானாவூர் திருமண வாழ்க்கையில தான். ஆண்டவரே, இந்த கானாவூர் திருமண வாழ்க்கையில ஒரு சாதாரண கை கால் கழுவுறதுக்கு வச்சிருந்த தண்ணியை ருசியுள்ள திராட்சை ரசமா நீங்க மாத்துறீங்க ஏசப்பா. அதுதான் உங்களோட நேச்சர் ஏசப்பா, அதுதான் உங்களோட குவாலிட்டி ஏசப்பா. இவங்களோட குடும்பம் என்னைக்குமே கணவனும் மனைவியும் உள்ள 2 பேர் கொண்ட குடும்பம் இல்லை. இவங்களோட குடும்பம் கணவனும் இயேசுவும் மனைவியும் உள்ள 3 பேர் உள்ள குடும்பமாக இவங்க குடும்பம் இருப்பதாக ஏசப்பா. நீங்க தான் எங்க குடும்பத்தோட தலைவர்னு சொல்லும்படி இவங்களோட வாழ்க்கை இருப்பதாக, உங்களுடைய மகிமையை பறைசாற்றும்படி இவங்க வாழ்க்கை இருப்பதாக. கானாவூர் திருமணத்துல இருந்த அந்த திராட்சை ரசத்தின் ருசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட லைஃப் டேஸ்டி லைஃபாக, டேஸ்டி மேரேஜாக இவங்களோட லைஃப் ஃபுல்லாக அந்த குடும்ப வாழ்க்கையில இவங்க சந்தோஷமா வாழ்ந்து பரலோகத்தில் எப்படி தூதர்கள் துதிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க பூமியிலையும் உண்மை ஆராதித்து துதித்து தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உண்டாக அவர்கள் உமக்கு சித்தமான யாவற்றையும் செய்வார்கள் என்றும். ஆண்டவரே, யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே தேடுவோம், கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் சொல்வார்களாக. உம்முடைய சித்தம் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட, இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைவேறணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருமண காரியத்துல அவங்களை வழி நடத்தணும்னு சொல்லி எங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்த, முழு உலகத்தின் பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பெயரில் பரிசுத்த ஆவியின் மூலம் தாழ்மையோடு, நன்றியோடு, விசுவாசத்தோடு, அன்போடு ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். சிறப்பான திருமண வாழ்க்கையை நீங்க காண்பீங்க. ஆமேன்.